இணையத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் உலகத் தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது உலகத் தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் 132வது இணைய வழி நிகழ்வு. உலகத் தமிழ் பண்பாட்டு சங்கம் உலகெங்கிலும் இருக்கின்ற தமிழர்களின் தனித்திறன்களை கண்டெடுத்து அவர்களை ஊக்குவித்து நேரடி மேடையிலும் இணைய வழியாகவும் அதனை வெளிப்படுத்த வைத்து அவர்களை சிறப்பித்து வருகின்றது. அதன் நீட்சியாக இன்றைய நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. இன்றைய நிகழ்ச்சி ஒரு கவிச்சோலையில் ஒரு கவியரங்கம். இதுவரை நாம் எத்தனையோ கவிஞர்களின் நமக்கு பிடித்த கவிஞர்களின் கவிதைகளை மிகவும் விருப்பத்தோடு மன மகிழ்ச்சியோடு உணர்ச்சி பூர்வமாக நாம் படித்திருப்போம், ரசித்திருப்போம். அந்த கவிஞர்களுக்கு நாம் மாற்றாக என்ன செய்யவிருக்கிறோம் என்பதுதான் இன்றைய கவியரங்கத்தின் ஒரு கருத்து. இன்றைய கவியரங்கத்தின் தலைவராக உலகத் தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் சிறப்பு தலைவர் ஐயா தமிழ் மகன் இளங்கோ அவர்கள் இணைந்திருக்க வேண்டும். அவருடைய சொந்த பணியின் காரணமாக இணையவில்லை என்று எண்ணுகிறேன். அதே போலவே சிறப்பு வாழ்த்துறை வழங்க உலகத் தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் நிறுவன செயலாளர் திருமதி வெண்பா பாக்கியலட்சுமி அவர்களும் இணைந்திருக்க வேண்டும். வெண்பா பாக்கியலட்சுமி அவர்கள் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜான்சி ராணி மாதிரி எப்பயுமே ரெக்க மட்டும்தான் இருக்காது, அவங்க ரெக்க கட்டி பறந்துகிட்டு இருப்பாங்க. நிறைய பணிகளை தலைமையில போட்டுக்கொண்டு செய்து கொண்டிருப்பவர்கள். மேலும் ஒரு நேரடி நிகழ்வுக்கான பணிகள் சென்று கொண்டிருக்கிறது. அதற்காக அவர்கள் கடும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் இருவரின் சார்பாக இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற பார்வையாளர்கள், கவிஞர் பெருமக்கள், நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நான் சொன்னது போல இன்றைய நிகழ்ச்சி நாம் கவிஞர்களுக்கு நம்மை ரசிக்க வைத்த, நம்மை உணர்வு பூர்வமாக உணர வைத்த கவிஞர்களுக்கு மாற்றாக நாம் என்ன செய்வோம், அதே போல் நாம் அவர்களுக்கு ஒரு கவி மாலையை, ஒரு கவி புகழாரத்தை செலுத்துவோம் என்பதுதான் இந்த கவியரங்கத்தின் கரு. நாம் கவியரங்கத்துக்குள் செல்வோம். முதலில் உலகத் தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் சார்பாக இங்கே இணைந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு ஆசிரியர் தினத்துக்கான ஒரு கவியரமாக தான் இருந்திருக்க வேண்டும். இது முதலிலே நாம் இது முடிவெடுத்து விட்டதனால் அதை செய்ய இயலவில்லை. அடுத்த நிகழ்வை நிச்சயமாக ஒரு ஆசிரியர் தினம் சம்பந்தப்பட்டதாக நடத்தலாம் என்று நினைக்கிறேன். உலகத் தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் சார்பாக மீண்டும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்தான் அண்ணா நகர் பாடியில தான் இருக்காரு, மரிய டக்ளஸ்னு. இது என்னன்னா உலக தமிழ் பண்பாட்டு சங்கம்னு ஒரு சங்கம். அம்மா குழுவில் இணைந்திருக்கீங்களா? இப்பொழுது என்னன்னா, இன்றைய நிகழ்ச்சியில ஒரு சின்ன ஒருத்தரை சிறப்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நம்ம உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் நிகழ்வுகளில் இணைந்திருக்கின்ற ஒரு மூத்த உறுப்பினர். அவர் திருமதி அம்பை பால சரஸ்வதி அம்மா அவர்கள் இருப்பதில் ஒரு மூத்தவங்க. அவர்களை சிறப்பிக்கும் விதமாக இன்று இந்த கவியரங்கத்தின் முதல் கவிதையை அவர்களை வாசிக்க வேண்டுமாய் உங்களின் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். அம்மா வாங்கம்மா, நீங்க எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி மாதிரி ஒரு மூத்த சகோதரி. நீங்க உங்களுடைய மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆசிரியர் தினத்துக்கு நிகழ்ச்சியா கொண்டாடணும்னு சொல்லி ஒரு ஆசிரியரையே நீங்க அழைக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய கவிதையும் ஆசிரியரா இருந்து சிறப்பு பெற்ற கவிமணியை பற்றி தான் எழுதியிருக்கேன். ரொம்ப 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 மகிழ்ச்சி. கவியே உமக்கு புகழாரம் இல்லையா? நம்ம தலைமை ஐயா இளங்கோ ஐயா அவர்களுக்கும் பாக்கியலட்சுமி அம்மா இப்ப ஒரு விருது வாங்கினதா நீங்க கொடுத்திருந்த நிகழ்ச்சியில பார்த்தோம். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. இளங்கவி நிறைய இன்னும் பல விருதுகள் பெற வாழ்த்துகிறோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் நெறியாளுமை உங்களை பற்றி கேட்கவே வேண்டாம்.
அருமை தம்பி சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறார். நன்றிமா, நன்றி நன்றி எங்கள் நன்றி. ஊர்க்காரர். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. மகிழ்ச்சிமா, நான் இப்ப மகிழ்ச்சி. நேரடியா கவிதைக்கு போகலான்னு நினைக்கிறேன். ஓகே, வாமா. உலக பண்பாட்டுக் கழகம் என்னை கவர்ந்த என் கவி. கவியே உமக்கு புகழாரம். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. பாரில் உயர்ந்தது பக்தி, பாரில் உயர்ந்தது பக்தி, அதை பற்றின பேருக்கு மேவரு முக்தி. பற்றின பேருக்கு மேவரு முக்தி. சீரில் உயர்ந்திட்ட சித்தி, யாவருக்கும் தித்திக்குமே இறைவனவன், அவருக்கும் தித்திக்குமே இறைவன் அவன் பக்தி. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள். தேரூர் தந்த சிகாமணி, தேரூர் தந்த சிகாமணி, தேசிய விநாயக பெருமணி. தேசியம் வளர்த்த நல் மாமணி, தேசியம் வளர்த்த நல் மாமணி, பக்தி பாடல் தந்த பாமணி. அவருடைய முதல் பாடலே மிக மிக சிறப்பான பாடல். இலக்கியத்திற்கோர் எடுத்து காட்டுமணி, வாழ்வியல் அனுபூதி தந்த ஆலயமணி. வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நமக்கு அவர் சொல்லி கொடுத்தாரு. அடுத்த பகுதியில அதை தெளிவுபடுத்தியிருக்கேன். பல்சுவை பாக்கள் தந்த பாசமணி. எங்க ஊருக்காரர் ஐயா, கன்னியாகுமரி தேரூர் தேரூர். அதனால அவருடைய உறவினர்கள் எல்லாரும் எங்க ஊர்ல இருக்காங்க. பல்சுவை பாக்கள் தந்த பாசமணி, கையறு நிலை பாடிய கவிதை மணி. கையறு நிலையையும் பாடியிருக்கிறார். சிவதானு பிள்ளை ஆதியாருக்கு, சிவதானு பிள்ளை ஆதியாருக்கு அருந்தவ மணியாம் மனோன்மணி. உமையம்மையின் உயரிய தோழமை மணி. உமையம்மை அவருடைய மனைவி. உமையம்மையின் உயரிய தோழமை மணி மனைவி. ஆசிரியப் பணி ஆற்றிய அருமணி. அவர் முதல்ல வேலைக்கு போனது ஆசிரியப் பணி. நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய கோட்டார் உயர்நிலை பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார். குழந்தை இலக்கிய குறுமணி. அவருடைய குழந்தை இலக்கியம் ரொம்ப சிறப்பானது. மொழிபெயர்ப்பாளரான உயர்மணி. ஆசிரியர் ஜோதி உலகத்துக்கே எடுத்துக்காட்டு இல்லையா? புத்தரை பற்றி தெளிவுபடுத்தினார். மொழிபெயர்ப்பாளரான உயர்மணி, புத்தர் வாழ்வியல் சித்தரித்த புத்தமணி. மலரும் மாலையில் மலர்ந்த மணி. மலரும் மாலை அவருடைய நூல். மலர்ந்த மணி, மருமக்கள் மான்மியத்தின் மாமணி. நாஞ்சில் நாட்டு வரலாறு, நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியத்தை எடுத்து சொன்னவர். அதில் பெரிய வீட்டு எங்கள் வரலாறு கூறிய பெருமணி. நாங்கள் பெரிய வீட்டு மக்கள் தான், இன்னும் இருக்கோம். பெரிய வீட்டு எங்கள் வரலாறு கூறிய பெருமணி. அதாவது ஆரல்வாய் மொழியில மூவேந்தர்களும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு சொன்னா அதைத்தான் திருவிதாங்கூர் மகாராஜா செயல்படுத்துவார். அவர் வீட்டு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு எங்களிலிருந்து ஒருவர் செல்லுவார். அதை போல துக்க நிகழ்ச்சி ஆனாலும் அரசு சபையிலிருந்து எங்கள் வீட்டிற்கு பிரதிநிதியை அனுப்புவார்கள். தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அது துள்ளி குதிக்குது என்ற பசுமை மணி. அதுல என்ன சொல்றாரு பாருங்க. நிறம் ஒவ்வொன்று வேறுபட்டாலும் எல்லாம் தரக்கூடியது பால் ஒன்றே, ஒன்றே குலம் என்ற உயர்மணி. பாட்டி வீட்டு பழம்பானையில் சொல்லுவார். பாட்டி வீட்டு பழம்பானை, பானையின் ஒரு புறம் ஓட்டையடா, ஓட்டை வழி ஒரு சுண்டலியும் உள்ளே புகுந்து நெல் தின்றதடா, தின்று வயிறு ஊதி ஊதி பெருத்ததடா, வெளியில வர முடியல. அதனால பாட்டி ஒரு நாள் போய் திறந்த உடனே என்ன செய்தது? பாட்டியின் பக்கமாய் வந்த ஒரு பூனை எலியினை கவ்வியதுன்னு சொல்லி அடுத்தால நல்ல சிறப்பா சொல்லுவார். கள்ள வழியினில் செல்பவரை யமன் காலடி பற்றி தொடர்வானடா, உள்ளபடியே நடப்பவருக்கு தெய்வம் உற்ற துணையாய் நிற்குமடா என்ற உயரிய கருத்தை தந்த உயர்மணி
அப்படிப்பட்ட சிறந்த தேசிய கவியாய், ஆசிரியராய், மொழிபெயர்ப்பாளராய், ஆய்வாளராய், அகராதி தொகுப்பிற்கு உதவிய பெருமகனாரை போற்றுவோம், பாராட்டுவோம் என்று சொல்லி, வாழ்க தமிழ், வளர்க தமிழ் தொண்டு என்று வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி நான் என்னுடைய கவிதையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். நன்றி 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 நன்றி. முதல் கவிதையே ஒரு ஆசிரியராக இருந்து பணியாற்றி ஒரு தேசிய அளவில் பக்தி பாடல்கள் மட்டுமல்லாமல் தேசிய உணர்வை ஊட்டிய ஒரு தேசிய பெருங்கவி, சுதந்திர போராட்டத்திற்கு தன்னுடைய பங்கை ஆற்றிய ஒரு சிறந்த கவிஞர். அவரை பத்தி சொல்லணும்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த 2 பாட்டு தான் எங்களுக்கு ஞாபகம் வரும். ஒண்ணு தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கு துள்ளி குதிக்குது கண்ணுக்குட்டி, அது ஒரு பாட்டு. அதை விட்டீங்கன்னா அந்த பாட்டி வீட்டில் ஒரு பழமானை, அதுல அந்த பாட்டு நீங்க சொன்ன உடனே தான் அதெல்லாம் அந்த சிறு வயது ஞாபகம் வருது. ரொம்ப சிறப்பா இருந்தது. சொல்வார், பாட்டியின் பக்கமாய் வந்த ஒரு பூனை எலியினை கவி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சிறப்பான ரொம்ப அருமை. எல்லா பாடலுமே அப்படிதான். அதுவும் பாத்தீங்கன்னா அந்த பாடல்கள் வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். அந்த சந்தங்கள் வந்து நமக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதா இருக்கும். ஒரு தாளத்தோட ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கும். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு கவிஞர் தேசிய விநாயக முல்லையை பற்றி கவிதை வாசிப்பதற்கு, அதுவும் இந்த சிறப்பான ஒரு ஆசிரியர் தினம் சார்ந்த இந்த நிகழ்ச்சிக்கு அம்மா வந்து சிறப்பு செய்ததற்கு நன்றியும் வாழ்த்துக்களுமா. நன்றி ஐயா. மருமக்கள் வழி மான்மியத்துல அந்த பெரிய வீட்டு நரிக்குறவர் கதையை சொல்லி இருப்பாரு. அந்த பெரிய வீட்டு சந்ததியில் உள்ளவள் தான் நானும். அப்படிங்களா? ஆமா, சுசீந்திரத்துல தேரோட்டத்தை அன்று தேர்வடம் பிடிப்பதற்கு எங்கள் பிரதிநிதிகள் போய் பிடிச்ச பிறகுதான் கலெக்டரே தேர எடுப்பார். ஆமா, அவ்வளவு சிறப்பு இருந்த ஒரு செயலை மருமக்கள் வழி மான்மியத்துல எப்படி மருமக்களுக்கு சொத்துரிமை வருகிறது தெளிவுபடுத்திப்பார். மருமக்கள் வழி மான்மியம் மிக சிறந்த நூல். அதே போல அவருடைய மொழி பெயர்ப்புல புத்தருடைய வாழ்வு, ஆசிய ஜோதி, ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய சிறப்பான நூல் என்று சொல்லி வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நன்றி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். அடுத்து நாம் நிகழ்ச்சிக்கு அடுத்த கவிஞரை அழைக்கலாம். திருக்குறள் புனிதவள்ளி அவர்கள். திருக்குறள் புனிதவள்ளி இல்ல, வரல இன்னும். கவியொளி கலைச்செல்வி அவர்கள். முனைவர் பா கதிரவன் வந்திருந்தார. முனைவர் பா கதிரவன் போயிட்டார் பொழுது. திருமதி யாரு? ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க தானா? சங்கர் பானுமதி ஐயாவா? வணக்கம் வணக்கம். நல்லது நல்லது. வாங்க வாங்க வாங்க. அடுத்தது திருமதி ஜோ கேத்ரின் மெட்டில்டா அவர்களை அழைக்கிறேன். வாங்கம்மா. வணக்கம் ஐயா. முடிஞ்சா உங்களுடைய வீடியோ ஆன் பண்ணிக்க முடியுமா பாருங்க. சரிங்க ஐயா, அது ஒரே நிமிடம். அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என் பணிவான வணக்கம். என் பெயர் ஜோ கேத்ரின் மெட்டில்டா. தீயினுண்மை காலங்களிலே உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் நடத்திய பல பட்டிமன்றங்களிலே பங்கேற்றிருக்கிறேன். தற்பொழுது ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு கவியரங்கில் உங்களை சந்திப்பதில், சான்றோர் நிறைந்த இந்த அவையில் உங்களை சந்திப்பதில் நான் பெருமிதம் அடைகின்றேன். அம்மா அவர்கள் கவிதை வாசித்ததை கேட்டவுடன் ஒரு செய்தியை பகிர்ந்துவிட்டு கவிக்குள் புகலாம் என்று எண்ணுகின்றேன். என்னுடைய புகுந்த வீடும் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம்தான். பிற்பகல் 3 மணி அளவிலே நடைபெற்ற ஒரு உரைக்கல நிகழ்விலே கவிமணியின் சந்ததி குலசையா வேலுப்பிள்ளை ஐயா அவர்களுடைய பின்னூட்டத்தையும் பெற்று மகிழ்ந்திருக்கிறேன்.
ஒரு நேரடி நிகழ்வில் விருது வாங்க வடலூர் சென்றிருந்த பொழுது மேடையில் அவர் இருந்தார். வாங்கிய விருதுடன் அவரிடம் சென்று, ஐயா, என்னுடைய பெயர் கேத்ரின் மெட்டில்டா என்று சொன்னேன். சொன்னதும், உங்களை தெரியுமே என்று சொன்னார். உண்மையாகவே மிகவும் மகிழ்ந்தேன். ஏனென்று சொன்னால், தமிழகத்தின் மிக பெரும் ஆளுமைகளாக விளங்கிய பாரதியின் வம்சாவளி திருமதி உமா பாரதி அம்மையார் அவர்கள் என் தாயை போன்றவர்கள், மகள் என்று தான் அழைப்பார். அதே வகையில் பாரதிதாசனாரின் பேரன் நடத்திய விழாவிலும் பங்கேற்று விருது பெற்றிருக்கின்றேன். கவிமணி ஐயாவுடைய வாரிசுக்கும் என்னை தெரிகின்றது. நான் அறியாமலேயே எங்களுடைய அருந்தமிழ் சங்கம் என்ற தமிழ் அமைப்பில் நாமக்கல் கவிஞருடைய பெயரத்தையும் ஒருங்கிணைப்பாளராக இருந்து வருகிறார். அவர் அறிமுகம் செய்து கொண்ட பிறகுதான் தெரியும். தமிழ் இலக்கிய உலகிலே தவிர்க்க முடியாத ஆளுமைகளாக விளங்கி கொண்டிருக்கும் நால்வரின் அறிமுகத்தை பெற்றதிலே பெருமிதம் அடைகின்றேன். நல்ல ஒரு வாய்ப்பினை எனக்கு வழங்கிய ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பாக்கியலட்சுமி அம்மா அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொண்டு இந்த இன்றைய கவியரங்க நிகழ்விலே இணைகின்றேன். கண்ணதாசன் அவர்களுக்கு என்னுடைய புகழாரத்தை சுட்ட விரும்புகிறேன். காலம் என்னும் நதியினிலே கடந்தும் போகாமல் கரைந்தும் போகாமல் வீற்றிருக்கும் கவியரசு கண்ணதாசனுக்கு கவிதாஞ்சலி, ஒரு புகழாரம், புகழாஞ்சலி. நாளும் கவிதை தந்த கண்ணதாசனே, நானிலம் போற்றும் நற்றமிழ் கவி அரசனே, சிவகங்கை சீமையின் சீர்மிகு செல்வமே, அருந்தமிழர் போற்றும் அரசவை கவிஞனே, சிறுகூடல் பட்டி தந்த பெரும் கவிக்கடலே, சிறுகூடல் பட்டி தந்த பெரும் கவிக்கடலே, ஆட்டனத்தி ஆதிமந்தி அளித்த அதிசயமே, அர்த்தமுள்ள இந்து மதம் தந்த அற்புதமே, எட்டாம் மகவாய் புவியில் பிறந்து 8 வகுப்பு வரை மட்டும் படித்து 8 நாட்களில் இயேசு காவியம் படைத்தவரே, எட்டா புகழை எத்திக்கும் எட்டியவரே, மாலையிட்ட மங்கையில் மகாலிங்கத்துக்கு மறுவாழ்வளித்தவரே, மனோரமா ஆட்சியை அறிமுகம் செய்தவரே, சாகித்ய அகாதமி விருது பெற்றவரே, சாகா வரம் பெற்ற சாதனையாளரே, மெட்டுக்கு பாட்டு எழுதிய வானம் பாடியே, மதுரை வீரனுக்கு வசனம் எழுதிய வணங்கா முடியே. இந்த கவிதை வரிகளில் கண்ணதாசன் அவர்களுடைய சில புனை பெயர்களையும் அவருடைய பங்களிப்பு இருந்த திரைப்படங்களின் பெயர்களையும் இணைத்திருக்கின்றேன். அடுத்த வரியை வாசிக்கின்றேன். கவலை இல்லாத மனிதனாய் என்றும் காலம் என்னும் நதியில் பயணித்தவனே, கண்ணே கலைமானே என்று கடைசியாய் பாட்டெழுதி தமிழரின் வாழ்வில் கலந்தவனே, நம்பிக்கை மலர்களை மனமாற தந்து நம் மனம் போல் வாழ்கவென உன் மந்திர பேனா நாட்டியத்தில் முற்று பெறாத காப்பியங்களை படைத்தவனே, அதைவிட ரகசியமாய் வாழ்க்கை என்னும் சோலையிலே காதல் பலவிதம் என சொல்லி சொல்லி பெரும் பயணம் செய்த பெரியோனே, உன்னை சண்ட மாருதம் என்பேனோ, தென்றல் என்பேனோ, வணங்காமுடி என்பேனோ, வானம்பாடி என்பேனோ, சிகப்பு ஆட்சி தத்து எடுத்த கருப்பு பண திரைப்படத்துக்கு வசனம் எழுதிய வெள்ளை மனம் கொண்ட வெண்பருதியே, செந்தமிழ் சுடரே பைந்தமிழ் பகலவனே, செந்தமிழ் சுடரே பைந்தமிழ் பகலவனே, கண்ணதாசனே கவியரசனே, வாழ்க நின் புகழ், இதோ உனக்கு என் புகழாரம், ஏற்றுக்கொள்வாய். வாய்ப்புக்கு மிக்க நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். அருமை அருமை அருமை. சிறப்பானது ஒரு கவிதை. கிட்டத்தட்ட கண்ணதாசனை பற்றிய செய்திகள் நிறைய இது நீங்க இந்த சின்ன கவிதையில நிறைய அதை தெளிவா கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சிறப்பு. இவரு மகாலிங்கத்துக்கு வாழ்க்கை கொடுத்தது, மனோரமா ஆட்சி அவங்கள
அறிமுகப்படுத்தியதுல இருந்து கண்ணே கலைமானே கடைசி பாடல்ல இருந்து தண்டமாருதம் வணங்காமுடி வானம்பாடி எல்லாத்தையும் அந்த கருப்பு படத்துக்கு வசனம் எழுதிய வெள்ளை மனிதர், அதெல்லாம் ரொம்ப சிறப்பு. அதாவது கண்ணதாசன் அவர்களை பத்தி பேசணும், நம்ம ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும். கண்ணதாசன் அவர்களை பத்தி ஒரு தனி நிகழ்ச்சியை நடத்தணும். அவரை பத்தி பேசணும்னா பத்தாது, இந்த நேரம் பத்தாது, ஒரு கவிதை பத்தாது. இருப்பினும் அதாவது 8வது வகுப்பு படித்து 8 நாள்லயே அந்த இயேசு காவியம் எழுதியது, அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதியது, அந்த கவிஞன் தான் எந்த மதம் ஆச்சரியம் எதுவும் இல்லாமல் அனைத்து மதங்களையும் ஒன்றாக மதித்து அனைத்தையும் எழுதினார். அவரு முகமது நபியை பற்றி எழுதணும் என்று முயற்சித்தார் நினைக்கிறேன். அது ஏதோ முடியாம போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அது மாதிரியான ஒரு சிறந்த கவிதை பற்றிய அருமையான கவிதை. வாசிக்கலாமா? தொடர்ந்து உலகத்தமிழ் பண்பாட்டு சங்கத்தோடு இணைந்திருக்கேன். நன்றி ஐயா, மிக்க நன்றி ஐயா. நன்றி. அடுத்து திரு சங்கர் பானுமதி ஐயா. ஐயா வாங்க. வணக்கம் ஐயா, வாங்க வாங்க வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். எங்க உங்க காணொலி காணொலி கேக்குது கேக்குது கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது, சிறப்பா கேக்குது. தொடர்பு விட்டு போச்சு. ஐயா இது உங்களுக்கு சிக்னல் குறைவா இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்ணுங்க, இது காணொலிய இது பண்ணிட்டு நீங்க வெறுமனே பேசுங்க. ஏன்னா பத்தல, உங்களுக்கு இது பத்தல, சிக்னல் பத்தல. காணொலியை அணைச்சிருங்க. காணொலியை அணைச்சிட்டு பேசுங்க. சிக்னல் பத்தல உங்களுக்கு. கேட்கல கேட்கல கேட்கல. முதலில் விருது பெற போகும்படி பாக்கியலட்சுமி அவர்களுக்கு ஐயா பேசுறது கேட்கல. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க. சொல்லுங்க ஐயா. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க. கேட்கல, சரியா கேட்கல. சிக்னல் கம்மியா இருக்கு. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. வீடியோ பண்ணிட்டீங்க ஐயா, வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன். சார் பேசுங்க பேசுங்க, இப்ப பேசுங்க. ஆஃப் பண்ணிட்டீங்க ஐயா. பேசுங்க ஐயா. கேக்குதுங்களா ஐயா? கேக்குது கேக்குது. ஐயா முதலில் விருது பெற போகும் பாக்கியலட்சுமி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்தமிழ் பண்பாட்டு சங்கத்தில் உள்ள அனைவருக்கும், நெறியாளர் முனைவர் திரு டக்ளஸ் ஐயா அவர்களுக்கும் என் வணக்கம். ஔவையார் பற்றிங்க ஐயா அந்த பாடல். சிறப்பு. ஹலோ பேசுங்க ஐயா. ஹலோ ஐயா, சிறப்பா கேக்குது, பேசுங்க. ஔவையார் பற்றி அந்த கவிதைங்க ஐயா. சரிங்க ஐயா, பேசுங்க ஐயா. சரிங்க. ஔவையார் ஆணாதிக்கம் அதே எதிர்த்தவள், அவ்வை பேறு பெற்றவள், சாதி இரண்டொழிய வேரில் என்றவள், சமத்துவம் பேணிட முனைப்பாய் நின்றவள், ஏழை இடத்தில் அருமிக்கவள், ஆணுக்கு நிகராய் பாடல் புனைந்தவள், ஒற்றை வரியில் கவிதை தந்தவள், முருகன் மீது பக்தி கொள், புத்தமிழே சக்தி பெறவள், அன்பை கொடுத்து வெற்றி கண்டவள், வெட்டுண்ட பலாமரம் துளித்திட பாடியவள், கட்டுண்டு கேட்டு துளித்து நின்றவே மகிழ்ச்சியில் தந்தனர் குறவர் திணை அரிசி. சோழன் வியந்தான், படியெறிதான் வினவினான், அன்பினால் பகன்றதை மதிப்பென பகன்றாள், உப்புக்கும் புலிக்கும் ஒரு கவிதை பாவேன், என் உள்ளத்தின் தன்மை இதுவென்றாள். நண்பகல் வெயிலில் சோர்வோடு நடந்தால், இலைப்பார கிளம்பி வீட்டில் அமர்ந்தாள்,
கீழ்கல்வி உண்ண கூழ் கொடுத்தால் உண்ட அவ்வையோ சோற்றை நோக்கினால் கம்பன் எழுதிய குறை கண்டு விளம்பினாள். நடந்ததை கிளம்பி அழுது புலம்பினாள். விட்டதை அவ்வை எழுதி முடித்தாள். அன்று முதல் கிளம்பி வளம் செழித்தனள். அறிந்த கம்பன் இகழ்ந்து பேசினான். கூழுக்கு பாடி குடிகெடுத்த பாவி என்றான். இகழ்ச்சியை கேளாது நாள் நிமிர்ந்து எளிமையின் நாயகி அரசர்க்கு உதகி அவ்வையை படிப்போம், அவர் வழி நடப்போம். நன்றி, வணக்கம். அருமை 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 அருமை. சிறப்புங்க சிறப்புங்க ஐயா, வாழ்த்துக்கள். அதாவது உண்மையிலே வந்து ஒரு புகழ வேண்டிய பேசப்பட வேண்டிய ஒரு ஒரு புலவர்னா அவங்க ஔவையார் தான். ஆணாதிக்கத்தை எதிர்த்து பாடியவர்னு சொன்னீங்க பாருங்க. அதே மாதிரி சமத்துவத்தை பாடியவர். ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்று ஜாதியை அந்த காலகட்டத்துல ஜாதியை எதிர்த்து பேசுறதெல்லாம் வந்து ஒரு பெரிய புரட்சிக்காரி தான் அவங்க. அதே மாதிரி அவங்க கம்பனுக்கு சவால் விட்டதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. அதையும் இந்த பாடலில் நீங்க வந்து இந்த கவிதையில நீங்க இணைத்து சொன்னது ரொம்பவும் சிறப்பு. நீங்க சொன்னீங்க பாருங்க, எளிமை நாயகி. உண்மையிலே எளிமை நாயகி தான் அவங்க. பாடல் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்றும் பெரிய பயமுறுத்துறமான வார்த்தைகள்லாம் போட்டு இருக்காது. ரொம்ப சிறப்பாகவும் எளிமையாகவும் இருக்கும். ஐயா வாழ்த்துக்கள், நன்றிங்க ஐயா. அடுத்து சங்கர் பானுமதி. திருமதி சாந்தாகுமாரி இருக்கீங்களா? திருமதி சாந்தாகுமாரி இல்ல. திரு பொன்ராஜ் அவர்கள். வணக்கம். அமெரிக்காவிலிருந்து இந்த என்னுடைய இணைய நண்பர் இணைந்திருக்கிறாரு. அமெரிக்க மண்ணிலிருந்து ஒரு தமிழ் குரல். வாழ்த்துக்களையா, வணக்கம். உங்களுடைய இணைப்பு எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. உங்களுடைய கவிதையை தாருங்கள். நன்றி ஐயா. உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் வழங்கும் பேச்சரங்கம். உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் வழங்கும் கவிச்சோலை இணையரங்கத்தில் கவியே உமக்கு புகழாரம் என்ற தலைப்பில் கவிபாட வாய்ப்பு கொடுத்த நிர்வாகிகளுக்கும், குறிப்பாக போர் ஊர்தி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் என்னுடன் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நண்பர் கவிஞர் திரு மரிய டக்ளஸ் அவர்களுக்கும், எனது அருமை நண்பர் முனைவர் அமரேசன் அவர்களுக்கும், என் போன்று இத்தலத்தில் கவிபாடிய மற்றும் இனி கவி பாட இருக்கின்ற அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும் எனது கரங்குவிந்த நன்றியினை தெரியப்படுத்தி எனது சிறியதொரு கவியை தொடங்குகிறேன். சிறிது நேரம் செவிமடிப்பேன். தலைப்பு: கவியே உமக்கு புகழாரம். கவியே உமக்கு புகழாரம். இது ஒரு உன்னத தலைப்பு. கவிச்சோலை தேர்ந்தெடுத்த தலை சிறந்த தலைப்பு. கண்களில் 1000 புலவர்கள் தெரிந்திட கண்டாலும் கவிகள் படைத்து பாராட்டு பெற்றவர்கள் பலருண்டு என்பதனை நீவீர் அறிவீர். என்றாலும் என்னால் மறக்க முடியாத கவிஞரும் ஒருவர் உண்டு. எண்ணத்தால் கவிதைகள் வளபடைத்து என் உள்ளத்தில் எல்லையில்லா அன்பினை பெற்ற மரபு கவிதை மைந்தன் கவிஞர், எங்களையெல்லாம் மகிழ்வித்த நல்லாசிரியர் விருது படைத்த எங்கள் நெல்லை புலவர் கணேசன் என்றால் பலரும் அறிவர். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் பள்ளி பருவம் பாலகனாய் யாம் திருந்தது புதியம்புத்தூரில். பாசமுடன் பழகி வந்தோம். தமிழ்துறையில் இருவருக்கும் அதிக ஈடுபாடு உண்டு. புலவருக்கு படித்த எந்தன் புலவரை அவர் அளவுக்கு என்னால் ஈடுகொடுக்க முடியவில்லை மரபு தமிழில். அதுவே எந்தன் உண்மை நிலைப்பாடு. புலவர் கணேசன் அவர்தான் தமிழ்குரு என்று தலைநிமிர்ந்து சொல்வேன். விளாத்திகுளம்
பேரிலோன்பட்டி பள்ளியில் தமிழ் புலவராய் இருந்து அதே இடத்தில் தலைமை ஆசிரியர் பொறுப்பினையும் ஏற்றுள்ளார். விழுப்புண்கள் பல பெற்று வீர சாதனைகள் பல தமிழில் விறுவிறுப்புடன் பெற்றாலும் அவருக்காக தமிழ்நாடு அரசின் முதல்வர் கரத்தால் கொடுத்த தமிழ் செம்மல் விருதே அவரது அரும்பெரும் சாதனை என்று இக்கணம் அவர்தம் புகழ் பற்றி பதிய கடமைப்பட்டுள்ளேன். இவரை பற்றி கூற வேண்டுமானால், நமது அலுவலகத்தில், அதாவது போர்வூர்தி ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனத்தில் RMKA டிவிஷனில் பணிபுரிந்து டெல்லி சென்றபோது மறைந்த அவரது பெயர் இப்பொழுது எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த நண்பர் இதே பேரிலோன்பட்டி பள்ளியில் இவரின் கீழ் படித்துள்ளார் என்று இப்பொழுது பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். அன்றுடன் என்னுடன் படித்த அருமை தோழர் திரு கணேசன் இன்று ஓய்வு பெற்ற நிலையில் உள்ளூர் பள்ளியில் முக்கிய ஒருங்கிணைப்பு கௌரவ பதவி, அவர் திறனுக்குரிய பதவி ஏற்றுள்ளார். ஒற்றுமையே எங்களின் பண்பாடு, அதுவே தமிழின் ஈர்ப்பு. ஒற்றுமையிலும் எமதிருவர் புத்திரியர். வாழ்வின் பயணம் கடல் கடந்து லண்டனில் பணிபுரிவது, அது இறைவன் காட்டிய அருள்மிகு அற்புதமான நற்செயல் என்பேன். கண்ணியமிகு புலவர் கணேசன் அவர்களுக்கு அடியேனை கவிபாட வைத்த நமது அருமைக்குழு கவிச்சோலைக்கும், எனது அன்பின் பணி சார்பு நண்பர் மதிப்பிற்குரிய மரிய டக்ளஸ் அவர்களுக்கும், திரு முனைவர் அமரேசன் அவர்களுக்கும், இத்தலத்தில் பங்கேற்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சா பொன்ராஜ். வாழ்க வளமுடன். அருமை 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 ஐயா, அருமை. அதாவது அனைவரும் வெவ்வேறு கவிஞர்களை பற்றி சொன்னாங்க. அவர்கள் அந்த கவிதையை மட்டுமே அறிந்தவர்களை பற்றி பேசினார்கள். ஆனால் நீங்கள் ஒருவர் தான் உங்களுடைய நண்பர் ஒரு கவிஞரை பற்றி பேசிய ஒரு சிறப்பை செஞ்சிருக்கீர்கள். மிகவும் சிறப்புங்க ஐயா, வாழ்த்துக்கள், மிக்க நன்றி. தொலைதூரத்திலிருந்து எம்மோடு இணைந்ததற்கு மிக்க நன்றியும் மகிழ்ச்சியும் ஐயா, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி, வாழ்க வளமுடன். ஐயா, உங்க முதல் எழுத்து சாவா? சாவா நெடிலா புரியல? சா பொன்ராஜ், சண்முகம் பிள்ளை பொன்ராஜ். நல்லதுங்க, நல்லது, நல்லதுங்க. நன்றிங்க, நன்றி 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 நன்றி. அடுத்தது திருமதி மணிமேகலை உதயகுமார் அவர்களை அழைக்கிறோம். வாங்கம்மா. ஐயா இருக்கிறேன் ஐயா. வாங்க. நான் பேசுறது கேக்குதுங்களா ஐயா? கேக்குது கேக்குது. என்னை எப்போதும் ஈன்றெடுத்த என் தாய் தந்தை இருக்கும், என்னை எப்போதும் உயிர்த்தெழ வைக்கும் என் தாய் தமிழ் மொழிக்கும், அனைத்து கலையையும் கலைஞையும் போற்றும் கவிஞர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் பண்பாட்டு சங்கத்தில் மரியம் அவர்களுக்கும் அவர்களுக்கும் பாக்கியலட்சுமி அம்மா அவர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் கவியே உமக்கு புகழாரம். அனைத்து கவிஞர்களின் கவிக்கு என் புகழார கவிதைகள். ஆதி முதல் அந்தம் வரை அகிலம் சிறக்க பயிலும் கற்பனை கலையே, கற்பனை கலையே, சிந்தனை வரிகளின் மையே, சிலிர்க்கும் உன் சொல்லே, சிலிர்க்கும் உன் சொல்லே, கலைஞரை பெருமைப்படுத்தும் கலைஞரே, சிற்பியையும் சிற்பியாய் சீர்படுத்தும் சிற்பியே, உமக்கு புகழாரம் சொல்லி இல்லையே, உமக்கு புகழாரம் சொல்லி இல்லையே. என் தாய் திருநாட்டின் கவியே, என் தாய் திருநாட்டின் கவியே, கலங்கரை விளக்கத்தின் காதலர்களே, புன்னகை ஆரம் இதழ் சூடும், புன்னகை ஆரம் இதழ் சூடிடும், உங்கள் சொல்லின் ஆரம் சூடிடும் சுதந்திரதாகும், உங்கள் சொல்லின் ஆரம் சூடிடும் சுதந்திரதாகும். இறையின் பக்தியில், இறையின் பக்தியில், இறையின் செவியின் நுழைந்த செந்தமிழே, இறையின் செவியின் நுழைந்த செந்தமிழே, மாணிக்க வாசகரே, ராமர் மனதில் நின்ற வாளியே, ராமர் மனதில் நின்ற வாளியே, மக்கள் மனதில் வரிபாடி, மக்கள் மனதில் வரிபாடிய கவி வாளியே, மக்கள் மனதில் வரிபாடிய கவி வாளியே, பாரத நாட்டின் மண்ணில் முளைத்த கவிஞர்களே, பாரத நாட்டின் மண்ணில் முளைத்த கவிஞர்களே, கலையை போற்றும் கவிகளே,
ஆயிரம் செடிகளில் முளைத்த உயிர் பாசரங்களே, ஆயிரம் செடிகளில் முளைத்த உயிர் பாசரங்களே, ஒற்றுமையும் ஒழுக்கத்தையும் பேணி வளர்க்க மனதில் நின்ற மை எழுத்துக்களே, ஒற்றுமையையும் ஒழுக்கத்தையும் பேணி வளர்க்க மனதில் நின்ற மை எழுத்துக்களே, பெண்ணின் வாழ்விதழையும் கலங்கப்பட வைத்த கயவர்களையும், பெண்ணின் வாழ்விதழையும் கலங்கப்பட வைத்த கயவர்களையும் வார்த்தையால் செத்துவிட செய்த மந்திரவாதிகளே, வார்த்தையால் செத்துவிடச் செய்த மந்திரவாதிகளே, உங்கள் சொல்லின் எளிமையும் எங்கள் கற்பின் மகத்துவத்தையும் வேளாண் சொற்பியல்புகளையும் செதுக்கிய தமிழ் கலையையும் சிறப்பித்த கவிஞர்களையும் புகழ்கிறேன் புகழ்கிறேன் என்னின் வரியில். கவியே, கவிஞர்களே, உமக்கு புகழாரம் சொல்லில் இல்லையே, உமக்கு புகழாரம் சொல்லில் இல்லையே, உங்கள் தமிழில் உள்ளது என்று கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகள் ஐயா. அருமை அருமை அருமை, சிறப்பு. என்னன்னா, நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு கவிஞர் இல்லாமல் பொதுவாக கவிஞர்களை எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. சொல்லி நீங்க பாடினதுனால என்னால உங்களை பின்பற்றவே முடியல. டக்குன்னு நான் கவிஞர்கள் அனைவருமே கவிஞர்கள் தான். ஒவ்வொருவரிலும் ஒரு சொல்லுங்க உணர்வு இருக்கிறது. எல்லாருடைய வார்த்தைகளும் மனதில் இது பண்ணும் இல்லையா? தனித்துவம் கவிஞர்களுக்கு தனித்துவமே கிடையாது, எல்லோரும் கவிஞர்களே. சரி சரி, உங்களுடைய பெருந்தன்மையை இந்த கவிதையில காட்டுட்டீங்க. வாழ்த்துக்கள். அப்படி என்னன்னா எல்லாத்தையும் தொட்டுட்டு போறீங்க. நீங்க சுதந்திரத்துக்காக பாடினது, பக்திக்காக பாடினது, பெண்மைக்காக பெண்கள் சுதந்திரத்துக்காக பாடினது, அதாவது வார்த்தைகளால் செத்துவிட செஞ்சது, அனைத்தையுமே அதாவது எல்லாத்தையும் சொல்லும் போது அதான் என்னால சரியான ஒரு குறிப்பு எடுக்க முடியல. ஆனா ஒரு சிறப்பான ஒரு கவிதை. வாழ்த்துக்கள். எப்படின்னா, எல்லா கவிஞர்களையும் நீங்க சொன்னாலும் திரும்பவும் நான் சொல்றேன், ஒரு கவிஞர்களை பத்தி சொல்றது இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருந்திருக்கும். வாழ்த்துக்கள்மா. நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. நன்றி. அம்மா புனிதவள்ளி அம்மா, கொஞ்சம் ஒரு 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 2 பேருக்கு அப்புறம் நான் உங்களை அனுப்பிட்டுமா? பரவாயில்லையா? ஏதோ அவசரத்தில் இருக்கீங்களா? இல்லையா? ஏதோ அவசரத்தில் இருக்கீங்களா? ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கங்க ஐயா. கதிரவன் இருக்கிறேன். எங்க போனீங்க? கதிரவன் மருத்துவமனையில தாங்க ஐயா உட்காந்து இருந்தேன். மருத்துவமனையில மகளுக்காக பாக்குறதுக்காக உட்காந்து இருந்தேங்க ஐயா. ஆமாங்க ஐயா, நீங்க முதல்ல பாக்கும்போது அங்க இருந்து தான் நான் கூப்பிட்டேன். ஆமா. அப்படியா? சரி 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 சரி, வாங்க வாங்க, உங்களுடைய கவிதை தாருங்கள். கதிரவன், காஞ்சி கதிரவன், முனைவர் காஞ்சி கதிரவன் வாரு. முடிஞ்சா இது ஆன் பண்ணிக்கிறீங்களா? வீடியோவை இது வரங்கய்யா. காணொலியை மகிழ்ச்சிங்க ஐயா. என என்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் என்ற தமிழ்நாடு என்னால் தினையளவு நலமேதும் கிடைக்கும் என்றால் நான் செத்தடியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்ற புரட்சி கவிஞரின் வரிகளை சொல்லி உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தினுடைய இந்த நிகழ்வினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா மரிய டெக்லஸ் ஐயா உள்ளிட்ட நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து ஆளுமைகளுக்கும் காஞ்சி கதிரவனின் கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சி கவிஞர் அவர்களை பற்றி என்னுடைய ஒரு 5 விருத்தங்களை மட்டும் உங்களுக்கு விருந்தாக வைக்க விரும்புகின்றேன். புரட்சி கவிஞர் மழை போல கவிதைகளை பொழிந்தார், நாளும் முத்தமிழை தம்மூச்சாய் கொண்டு வாழ்ந்தார், உழைப்பெல்லாம் தமிழர் உயரத் தந்தார், உணர்வெல்லாம் உழைப்பாளி உயர்வை நாடும், விளைவெல்லாம் பெண்ணுரிமை போற்றி நிற்கும், வீரத்தின் விளைநிலமாம் தமிழர்க்கெல்லாம் பழையவற்றை புறந்தள்ளி புதுமை காட்டும் பகுத்தறிவு பெரியாரை பரப்பி வாழ்ந்தார். புரட்டர்கள் புகுத்தி வைத்த சிறார் மனத்தை பொருது நின்று வெற்றி பெற துணையாய் நின்றார். புரட்சியுடன் பெண்ணுணர்வை போற்றி நின்று பூவிழந்த பெண் மனங்கள் ஆதரித்தார். மரக்குலத்து மங்கை பல குழந்தை பேற்றால் மால்கின்ற நிலை எண்ணி போக்க நின்றார். பிறக்கின்ற குழந்தைகளை குறைத்தே
இன்பம் பொங்கிடவே கருப்பாதை சாத்தச் சொன்னார். திறமைக்குள் தோல் கொண்ட உழைப்பு தேனி தொழிலாளர் உழைப்புக்கு மதிப்பளித்தார். திறன் கொண்ட தொழிலாளர் ஏழ்மை நீங்க தலை விதியும் கடவுளுமே ஒழிக என்றார். அறம் காக்கும் உழவர் வாழ்வு உயர்ந்தால்தானே அவனி வாழ் மக்களுக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணுங்க. கதிர் ஒண்ணு இருங்க. யாரும் அவங்க கணேசன்ற இதுல இருக்கீங்களா ஐடியில, அவங்க கொஞ்சம் உங்க மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவர்கள் தாங்கள் செய்வது என்னவென்று அறியாமல் செய்து விட்டார்கள். அவர்களை பொறுத்துக் கொள்வீராக. சரி, நீங்க சொல்லுங்க. திறன் கொண்ட தொழிலாளர் ஏழ்மை நீங்க தலை விதியும் கடவுளுமே ஒழிக என்றார். அறம் காக்கும் உழவர் வாழ்வு உயர்ந்தால்தானே அவனி வாழும் மக்களுக்கு உணவு கிட்டும். வறட்சியான வாழ்வு கொண்ட தொழிலாளருக்கு வளமான வாழ்வு கிட்ட வேண்டும் என்றார். வேதியர்கள் மனு தர்மம் விதைத்து வைத்து வளர்க்கின்றார் இப்போதும் சாதி நோயை. ஆதியிலே இல்லாத மதங்கள் சொல்லி ஆதிக்கம் செய்கின்றார் சூழ்ச்சி செய்து. சாதி மத நஞ்செல்லாம் ஒழிக்கத்தானே தம் கவிதை நூலெல்லாம் பாடி வைத்தார். மேதினியில் முன்னேற்றம் காண வேண்டின் மேன்மை தரு கல்வியினை கற்கச் சொன்னார். தமிழ் உணர்வு தமிழருக்கு வேண்டும் என்றே தமிழ் இயக்கம் நூல் செய்தார் கேட்கும் தேனாய். தமிழ் இசையை எல்லோரும் பருகத்தானே தேனருவி இசையமது நூல்கள் தந்தார். தமிழருக்கு தந்துள்ள நூல்கள் கற்று நாம் உயர்வர் உணர்வுகளை பெற்று வாழ்வோம். தமிழ் உணர்வும் பகுத்தறிவும் மூச்சாய் வாழ்ந்த தரணி புகழ் பாவேந்தர் நெறியில் நிற்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். காஞ்சிபுரத்திலிருந்து அருமை கதிரவன், அருமை. பாவேந்தர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களை பற்றி ஒரு சிறப்பான கவிதை. கிட்டத்தட்ட அவருடைய கொள்கைகள், பாடலின் சாரத்தை எல்லாத்தையுமே நீங்க சொல்லிட்டீங்க. அவருடைய பகுத்தறிவு, அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஒரு தமிழ் தேசியம் பேசினாலும் அதையும் தாண்டி உலகம் நான் தான், மானுட சமூகம் நான் என்று கூன்னு சொன்னார் பாருங்க. அந்த பொது உடைமை அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த உணர்வையும் நீங்க சொல்லிட்டீங்க. தொழிலாளர் வாழ்வு உயரணும், உழவர் வாழ்வு உயரணும், பகுத்தறிவு வளரணும், பெண் உரிமை காக்க வேண்டும் என்று, தமிழை நேசிக்க வேண்டும் என்ற அனைத்து கருத்துக்களையும் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. சிறப்பு, வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா. நன்றி. சிறப்பு. அதுவும் மருத்துவமனையில இருந்து பேசுறீங்க. பொண்ணுக்கு எப்படி, பரவாயில்லைங்களா? என்ன ஒண்ணும் இல்ல, பரவாயில்லைங்க, பரவாயில்ல. வாழ்த்துக்கள். நன்றி. கவி அறிவிப்பா சரவணன் இருக்கீங்களா? இல்லை. முனைவர் கோ ரங்கநாதன் இருக்கீங்களா? அமரேசன், ஒரு நிமிஷம், ஒருத்தரை அனுமதிச்சுட்டு உங்களை அனுமதிக்கிறேன். பரவாயில்லைங்களா? சரி. ஆமா, வாங்க புனிதவள்ளி. நீங்க முதல் பேர் கொடுத்தீங்க, ஆனா ரொம்ப தாமதமா வந்திருக்கிறீங்க. ஏன், வேற நிகழ்ச்சிக்கு எதுக்காக போயிருந்தீங்களோ? நிகழ்ச்சி இல்லைங்க ஐயா, நான் வெளியில போயிருந்தேன். சரிங்கம்மா, நல்லது. வாங்க, உங்களுடைய கவிதையை தாருங்கள். நிச்சயமா. உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் தலைவர் மற்றும் என் மதிப்பிற்குரிய திரு மரிய டக்ளஸ் ஐயா அவர்களுக்கும் இந்த அவையில் இணைந்துள்ள அத்தனை சான்றோர் பெருமக்களையும் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வணங்கி மகிழ்கிறேன். கவியே, உனக்கு என் புகழாரம். பெண் கவியே, பெண்மையின் வடிவே, உம்மை போற்றி வணங்குகிறேன். அவ்வையே, உன்னை போற்றி வணங்குகிறேன். ஐயா, கவியா பாடலாம், பேசவா இல்ல பாடலாவே பாடிடுவாங்க ஐயா? பாடுங்க, பரவாயில்ல. ஔவையாருக்காக என்னுடைய கவி. அறத்தை முதலில் தந்தவளே, திறமை பெற்ற முதுமகளே. அறத்தை முதலில் தந்தவளே, திறமை பெற்ற முதுமகளே.
அரசனும் வணங்கி மகிழ்ந்திடவே வரப்பாய் தமிழை காத்தவளே என்றும் உலகில் வாழ்பவளே கன்னித் தமிழின் நாயகியே வாழிய தமிழின் தவமகளே வாழிய உன் புகழ் பாரினிலே வாழிய தமிழின் தவமகளே வாழிய உன் புகழ் பாரினிலே சிறியவர் பெரியவர் கரங்களிலே அறிவாய் தமிழை தந்தவளே சிறியவர் பெரியவர் கரங்களிலே அறிவாய் தமிழை தந்தவளே தமிழின் முதலி கலைமகளே அமிழ்தின் சுவையை தந்தவளே பிஞ்சு மனத்தில் விதைத்தவளே கொஞ்சும் மொழியை தந்தவளே வாழிய தமிழின் தவமகளே வாழிய உன் புகழ் பாரினிலே வாழிய தமிழின் தவமகளே வாழிய உன் புகழ் பாரினிலே நல்லிசை புலமை வாய்த்தவளே மெல்லிய தேகம் பெற்றவளே நல்லிசை புலமை வாய்த்தவளே மெல்லிய தேகம் பெற்றவளே நீதியை சொல்லி வடித்தவளே ஆதியாய் நின்று வாழ்பவளே ஆதியாய் நின்று வாழ்பவளே ஔவை என்ற பெயரினிலே ஔவை என்ற பெயரினிலே ஔடதம் கண்டோம் முன்னாலே வாழிய தமிழின் தவமகளே வாழிய உன் புகழ் பாரினிலே வாழிய தமிழின் தவமகளே வாழிய உன் புகழ் பாரினிலே. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் ஐயா. அருமை அருமை அருமை. அதாவது இது ஒரு கூடுதல் சிறப்பு. கவிதை மட்டும் இல்லாமல் அது ஒரு இசையா ஒரு பாடலா பாடுறதுக்கு ரொம்ப சிறப்பு. ஏன்னா அந்த கவிதை ஒரு சந்தத்துக்கும் ஒரு இசைக்கும் ஏந்து வந்ததுனாலதான் உங்களால பாட முடியுது இல்லையா? இது எப்படி நீங்க ஏதாவது ஒரு ராகம் வச்சு பாடுறீங்களா? எப்படி ஏதாவது ராகமா? நானே ஒரு ராகம் வச்சு ஐயா ஒரு இதுங்க ஐயா, தமிழ் எழுத்துல நான் மூவர் ஆத்திச்சூடின்னு எழுதியிருக்கேன். இந்த நூல்ல நான் எழுதின நூலு. இதுல ஔவையார், திருவள்ளுவர், இது ஆத்திசூடி மட்டும் ஔவையார், பாரதியார், பாரதிதாசன் மூவருடைய ஆத்திசூடி எடுத்து அத தமிழ் எழுத்துல எழுதி கையெழுத்து நூலுங்க ஐயா. இது கையெழுத்து நூலு. இந்த நூல்ல நானே எழுதின கவிதைங்க ஐயா. சரி, சிறப்பு 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 சிறப்பு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையான ஒரு முயற்சி. அதுலயும் ஒரு ஒரு அழகான குரல்ல ஒரு அருமையா பாடுனீங்க. நான் எதிர்பார்த்தேன் நீங்க அவையே தான் பாடுவீங்கன்னு. அதே மாதிரி நீங்க பாடுனீங்க. தமிழ்த்தாயின் தவ மகளுக்கு ஒரு அருமையான இசைப்பாடல். வாழ்த்துக்கள்மா. நன்றி நன்றி. ஏன்னா அவை ஒரு பெரிய புரட்சிக்காரி. ஒரு அந்த காலத்துல சங்க காலத்தில் ஒரு ஜாதியை பத்தி பேசுறவங்க, சமதர்மத்தை பத்தி பேசுறவங்க, ஒரு அப்பேற்பட்ட கம்பெனியை எடுத்து பேசுறவங்க. சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. நன்றி ஐயா. வாய்ப்பிற்கு நன்றி. நன்றி நன்றி. முனைவருக்கோ ரங்கநாதன் இருக்கீங்களா ஐயா? ஞான அமரேசன் ஐயா வாங்க ஐயா. ரொம்ப காக்க வச்சுட்ட. ஒண்ணு இல்ல ஐயா. வாங்க வாங்க வாங்க. நன்றி ஐயா. வாருங்கள், உங்கள் கவிதையை தாருங்கள். 132வது இணைய வழி கவியரங்கத்தில் எம்மை கவிபாட அனுமதி தந்த என் இனிய நண்பர், தலைவர், நெறியாளர் சிபிஆடி என்ற ஆவடியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற தலைவர், நெறியாளர் மரிய டக்ளஸ் ஐயா அவர்களுக்கும், செயலாளர் தலைவர் தமிழ்மகன் ஐயா அவர்களுக்கும், பாக்யவதி அம்மா அவர்களுக்கும், திரு பாவலர் பொன்ராஜ் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கவியே உமக்கு புகழாரம் என்ற தலைப்பிலே புகழாரத்துக்கு சொந்தக்காரர் யார் என்றால் சதாவாதானி செய்கு தம்பி பாவலர் என்று சொல்லக்கூடிய அப்துல் கரீம் ஆவார்.
அவர் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர். அவரை பற்றி கவிதை பெறுகிறார் ஐயா. நாகையிலே உதித்த நன்மலரே கவிஞரே, வாகை சூடி வந்த வள்ளலே கவிஞரே, தோகை மயில் போல் விரிந்த வண்ண கவிஞரே, பாகு வெள்ளம் போல் இனிக்கும் கவிதையே, கவியே உமக்கு புகழாம் நான் தருவேன். திறமைகள் பல படைத்து திறம்பட வாழ்ந்தீர், அறநெறி போதனைகள் அன்பாய் அளித்தீர், மறவாமல் பல சாதனைகள் மக்களுக்கு அளித்தீர், உறவுகள் பாராட்டி உன்னதமாய் வளர்ந்திட்ட கவியே உமக்கு புகழாம் நான் தருவேன். சொற்பொழிவுகள் பல ஆற்றுவார், சொற்போரும் பல நடத்துவார், அருட்பா மருட்பா இவைகளுக்கு விளக்கம் தந்து தீர்ப்பார். பொறுப்பாக பல மொழிகளை பயின்றார், கற்பதே என் பணியென எல்லோருக்கும் சொல்லுவார். கவியே உமக்கு நான் புகழாம் தருகிறேன். 100 செயல்களை செய்யும் தசகாவதானி, 100 செயல்களை செய்யும் தசகாவதானியே, பாறு போற்ற பண்பான கவிஞரே, நல் நாறுகின்ற மெல்லிய பூக்கள் மனம் கொண்டவரே, ஏறு போல வாழ்ந்து ஏற்றம் பெற்ற கவியே உமக்கு நான் தருகிறேன் புகழாரம். மதுவிலக்கு அரசியல் பற்றி இசையமைத்து பாடினீர், அதுவல்லவோ கவிதை என மக்களால் பகிர்ந்தனர். பொதுவாக சமூக பணி சமயப்பணி என்ற இரண்டையும் செய்தீர். இதுதான் வாழ்க்கை என வாழ்ந்து காட்டிய கவிஞரே உமக்கு நான் தருகிறேன் புகழாரம். கோவை நூல்கள் அந்தாதி நூல்கள் என பாவையர்கள் பாட மனம் குளிர்ந்தீர், தேவையான கவிகளை மக்களுக்கு தந்தீர், அவையாவும் பொது உடைமையாக்கிய அரசியல் என்று கவியே உமக்கு நான் தருகிறேன் புகழாரம். நீதி வெண்பா, தனிப்பாளர்கள், சிட்டுக்கவி போன்ற பல பாடல்களை பாடினீர், நீதி போதனைகளை வாரி இறைத்தீர், என்று ஒன்று கூறினீர், மீதி கலைகளை உமக்கே போராட்டம் தந்துகிறேன். கவியே உமக்கு நான் போராட்டம் காட்டுகிறேன். வாழ்க உலக பண்பாட்டு கழகம் சங்கம், நீடி வாழ்க உங்கள் இணைய பணி, வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்கவே. ஐயா, இதுல சிறப்பு என்ன, அப்துல் கரீம் என்ற இஸ்லாமியரை மரிய டக்ளஸ் என்ற நம்ம தலைவர், அமரேசி என்ற இந்து பாட, மும்மதம் சம்மதம் எம்மதம் சம்மதம் என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்த கவியை முடிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அருமை அருமை. சிறப்பு சிறப்பு சிறப்பு. நீங்க செய்கு தம்பி பாவலரை பத்தி நீங்க பாடினதும் சிறப்பு. இது தமிழுக்கு முன் எல்லாருமே சமம் தானே. நமக்கு மதம் எல்லாம் ஒரு மதமோ மற்ற ஜாதியோ எதுவுமே இங்க இல்ல. தமிழுக்கு முன் நாம் எல்லாருமே சமம் தான். அதுல சிறப்பாக செய்கு தம்பி பாவலரை பற்றி நீங்கள் பாடியது ரொம்ப சிறப்பான விஷயம். ஏன்னா அவரை பத்தி நிறைய பேசப்படாமல் போயிடுச்சு. அவர் ஒரு பெரிய புலவராக இருந்தாலும், ஒரு தசாவதானியாக இருந்தாலும் பெருசா பேசப்படலை. இது மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள்ல தான் நம்ம அவங்களை பத்தி எல்லாம் பேசி அவங்க புகழை பாடணும். அந்த நிறைய செயலை நீங்க செஞ்சிருக்கீங்க. வாழ்த்துக்களையா. நன்றி நன்றி நன்றி. சிறப்பு சிறப்பு. திருமதி மகேஸ்வரி இருக்கீங்களா? இருக்கேங்க சார். ஐயா வாங்க. அம்மா வாங்கம்மா. முடிஞ்ச உங்களுடைய வீடியோ காணொலியை போட்டுட்டீங்கன்னா. ஓகேங்க சார். ஓகேங்க சார். அவையோருக்கு வணக்கம். கத்துக்குட்டி எனையும் கவிப்பாட அனுமதித்த அவையோருக்கு அன்பு வணக்கங்கள். வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். நாம் எப்போதும் சொல்வதுண்டு, வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். இன்று என்னை களையெடுத்து தம் கவி மூலம் என்னை களையெடுத்து வாழ்வியலை கற்பித்து ஏற்றத்திலும் இரக்கத்திலும் என் வாழ்வியின் ஏற்றத்திலும் இரக்கத்திலும் என் கரம் கோர்த்து நடைபோடும் முண்டாசு கவிஞன், காளியின் காதலன் பாரதியை புகழ்வதில் பரமானந்தம் எனக்கு. 1000 கவிதைகள் புனைந்தாலும் பெண்ணியம் காக்கும் தீ, மூட நம்பிக்கை அழித்திடும் தீ, அடிமைத்தனம் அழித்திடும் தீ, தகப்பனாய் தமையனாய் தோழனாய் எம்மோடு பயணிக்கும் பாரதி. 7 வயதில் முதல் கவிதை. ஏதுமறியா 7 வயதில் முதல் கவிதை. எட்டயபுரத்து காந்திமதிநாதனின் ஏளனத்தை வெண்பா மூலம் களை எடுத்தவன். 11 வயதினில் சிவஞான யோகியின் சபையில் பாரதி என புகழப்பட்டவன்.
11 வயதில் சிவஞான யோகியின் அவையில் பாரதி என புகழப்பட்டவன். அச்சமில்லை அச்சமில்லை, 1000 தடைகள் எமை சூழ்ந்த போதிலும் ஆழ்மனம் அசை போடும். அச்சமில்லை அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. பெண் போக பொருள் என்று சக்தி எங்கெங்கும் காணினும் சக்தியடா பாரதி. உன் கவி எமக்கு, உன் கவி பெண்களுக்கு மிகப்பெரிய சக்தி. வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம், கும்மியடிக்க வைத்தாய். வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம், கும்மியடிக்க வைத்தாய். கும்மியடிக்க வைத்த முறுக்கு மீசைக்காரன் இதோ என்று பெண்கள் வேதமும் படைக்கிறோம், நீதியும் செய்கிறோம். பெண்மை வாழ்க, பெண்மை வெல்க கூத்திட்டாய். இன்று நாங்கள் பல துறைகளில் வென்று வாழ்ந்து சாதிக்கின்றோம். இன்று நாங்கள் பல துறைகளில் வென்று வாழ்ந்து சாதிக்கின்றோம். எண்ணிய காரியம் சிதறும் போதினில் மனதில் உறுதி வேண்டும் சாட்டையை சொடுக்கி, மனதில் உறுதி வேண்டும் சாட்டையை சொடுக்கி. வீண்கதை பேசுகையில் தேடிச்சோறு நிதம் தென்று சொடுக்கும் சாட்டையை எம் முதுகிலில் சுழல விட்டவன் நீ. தேடிச்சோறு நிதம் தென்று சொடுக்கிய சாட்டையை எம் முதுகினில் சுழல விட்டவன் நீ. ஒவ்வொரு கவியும் பாரதியின் ஒவ்வொரு கவியும் புது பிறப்பெடுக்க வைக்கும். நெஞ்சு பொறுக்குதில்லையே குமுறியவன், பாதகம் செய்வோரை மோதி மிதிக்க கூறியவன். நெஞ்சு பொறுக்குதில்லையே குமுறியவன், பாதகம் செய்வோரை மோதி மிதிக்க கூறியவன். இன்று இருந்திருந்தால் இடியென முழங்கி, இன்று இவ்வுலகில் இருந்திருந்தால் இடியென முழங்கி எமக்கு தகப்பனாய் தமையனாய் தோழனாய் நின்றிருப்பான். இன்று இருந்திருந்தால் இடியென முழங்கி எமக்கு தகப்பனாய் தமையனாய் தோழனாய் நின்றிருப்பான். எங்கு சென்றாலும் எமை துரத்தும் பெண்மையை துரத்தும் காம கொடூரர்களை கண்களாலே எரித்திருப்பான். எங்கு சென்றாலும் பெண்மையை துரத்தும் காம கொடூரர்களை கண்களால் எரித்திருப்பான். இனி இவன் போல் ஒருவன் காளியின் காதலன், செல்லம்மாவின் கணவன் பிறந்தேனும் பெண்ணியம் காக்க வேண்டும். நன்றி ஐயா. சிறப்பு சிறப்பு சிறப்பு. இதுதான் என்னோட முதல் கவிகள் எழுதுவேன். பட் இந்த மாதிரி ஒரு இதுல பிரசன்ட் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குதுங்க ஐயா, கொஞ்சம் சிறப்பா இருந்தது. அதிலும் முக்கியமா பாரதியை பாடியது வெகு சிறப்பு. அதிலும் பாரதி பெண்ணியத்துக்காக பாடியதை முக்கியத்துவம் கொடுத்து பாடியது வெகு சிறப்பான ஒரு கருத்து. ரொம்ப சிறப்பா இருந்தது. அதான் நீங்க சொன்னீங்க பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவனுடைய பாடலை கேட்கும் போது புது பெருக்கெடுத்து ஓடும் நம்மளுடைய உள்ளத்தில். அது நிறைய இடங்கள்ல நமக்கு அந்த பாடல் வரிகள் நிறைய உதவி இருக்குது. பட் எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த காணொளி மூலமா டைரக்டா வீடியோ வச்சு பிரசன்ட் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சோ கொஞ்சம் நர்வஸா இருக்குது. ஏதாவது தவறுகள் இருந்தா நீங்க சுட்டி காட்டினீங்கன்னா திருத்திக்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா. சிறப்பா இருந்தது. நீங்க உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்துல இப்பதான் இணைஞ்சிருக்கீங்களா? இப்பதான் ஒரு நாளைக்கு முன்னாடிதான் ஜாயின் பண்ணாங்க ஐயா. அப்படிங்களா? சரி சரி. பண்றப்ப இது வந்துச்சு. எந்த குழுல இருக்கீங்க? பெண்ணு ஒரே ஒரு குழு தான் நான் ஜாயின் பண்ணிருக்கேன். முன்னாள் முடிவு பண்ணீங்களா? அது தெரியலங்களையா? சரி சரி சரி. உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் பேச்சரங்கம் அதுல இருக்குங்க ஐயா. பேச்சரங்கம். ஆமாங்க. சிறப்புங்கம்மா, வாழ்த்துக்கள். எங்க இருக்கீங்க நீங்க? நானு தென்காசி டிஸ்ட்ரிக்ட், தென்காசி நியர் குற்றாலம் சார். சரி சரி. வாழ்த்துக்கள். தொடர்ந்து உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தோட இணைஞ்சிருங்க. தொடர்ந்து கண்டிப்பாங்க. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. தேங்க்யூ சார். படைக்கல பாவலர் துரைமூர்த்தி ஐயா இருக்கீங்களா? இருந்தீங்களா ஐயா? படைக்கல புலவர், படைக்கல பாவலர் ஐயா இருக்கீங்களா? வாங்க ஐயா. உங்க வீடியோ ஆன் பண்ண வந்துட்டீங்களா? சரி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாங்க, உங்களுடைய கவிதையை தாருங்கள். தமிழை வணக்கம். வாழ்வோம் தமிழ் நீ உள்ள வரைக்கும்.
உலகத் தமிழ் பண்பாட்டு சங்கம் வழங்கும் 132வது நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்வில் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய பெயர்களில் அனைத்தும் ஆங்கில பெயர்களாகவே தெரிகின்றன. இதை மாற்றுவதற்கு வழிவகையை நான் உங்களுக்கு நாளை தெரிவிக்கிறேன். அனைவரும் இருக்கும். ஏனென்றால் இது தமிழ் பண்பாட்டு சங்கமாக இருப்பதனால் இதை சொல்கிறேன். அதே போல நாம் படைக்கும் படைப்புகளில் பிற மொழி கலவாமல் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய விளைவு. அதை நீங்கள் எல்லாம் செயல்படுத்துவீர்கள் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய பேச்சிலும் எழுத்திலும் தமிழாக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய விளைவு. மிக்க மகிழ்ச்சி ஐயா. இது தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விளைவு. யாரையும் குறை சொல்வதாக நினைக்க வேண்டாம். குறை சொல்வது எம்முடைய நோக்கம் அல்ல. நம்முடைய அமைப்பு யார் இனம் மதம் சாராமல் அனைவரும் தமிழர் என்ற ஒரே இன உணர்வோடு இயங்கக்கூடிய நிகழ்ச்சி இது. ஆகவேதான் இங்கே உங்கள் முன் இந்த கருத்தை நான் வைக்கிறேன். அயலகத்தில் தன்னுடைய தந்தையின் பெயரை சண்முகம் என்று சொன்னார். அங்கே வாழ்கிறது. அயலகத்தில் தமிழாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழும் மண்ணில், பிறந்த மண்ணில், சொந்த மண்ணில் இருந்தாலும் தமிழாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே பிற மொழி கலந்து ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தக்கூடாது. தந்தையின் பெயரையோ தாயின் பெயரையோ என்பது என்னுடைய கனிவான வேண்டுகோள். அதை நீங்கள் எல்லாம் செயல்படுத்துவீர்கள் என்று நான் நம்புகிறேன். மிக்க மகிழ்ச்சி. அருமையானதொரு தலைப்பு. இந்த தலைப்புக்கு ஏற்ற ஒரு பாடலை நான் படைத்துள்ளேன். அதை கேட்டதில் யார் எனக்கு பிடித்தவராக இருப்பார் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இனம் வாழ மொழி வாழ போராடுவோம், இருந்திங்கே கிடந்தேதான் தடுமாறிடோம். இனம் வாழ மொழி வாழ போராடுவோம், இருந்திங்கே கிடந்தேதான் தடுமாறிடோம். வடக்கென்றும் தெற்கென்றும் பிரித்தாழ்வதே, வடக்கென்றும் தெற்கென்றும் பிரித்தாழ்வதே. வாழ குறை கூறலேன், அடற்காட்டு விலங்காக மனம் ஆவதேன், அடற்காட்டு விலங்காக மனம் ஆவதேன். கடனேதும் இல்லாமல் தான் போவதேன். இனம் வாழ மொழி வாழ போராடுவோம். போராடி விடுதலை நாம் பெற்றதில்லையா, போராடி விடுதலை நாம் பெற்றதில்லையா. பாராளும் நம் மக்கள் அறிந்ததில்லையா, பாராளும் நம் மக்கள் அறிந்ததில்லையா. யாராலும் துடிப்பின்றி இருப்பாகுமோ, யாராலும் துடிப்பின்றி இருப்பாகுமோ. நீராலே நெருப்பணையா நிலையுள்ளதோ. இனம் வாழ மொழி வாழ போராடுவோம், இருந்திங்கே கிடந்தேதான் தடுமாறிடோம். அறிவற்ற இனமாக நாம் வாழ்வதோ, அறிவற்ற இனமாக நாம் வாழ்வதோ. நெறியற்ற தேக்கம் போல் நாம் ஆவதோ. வெறியோடு போராட தடை என்னவோ. குறிக்கோளே இல்லாமல் புகழ் சேருமோ. தடையெல்லாம் உடைத்தேதான் தலை தூக்குவோம், தடையெல்லாம் உடைத்தேதான் தலை தூக்குவோம். கடந்தன்னை தப்பாமல் உருவாக்குவோம். உடமிட்டு பொன்னே போல் புவி தோன்றுவோம், உடமிட்டும் பொன்னே போல் புவி தோன்றுவோம். அடலேராய் நாம் என்றும் அறிவாழுவோம், அடலேராய் நாம் என்றும் அறிவாழுவோம்.
குறை சொல்லும் போக்கெல்லாம் புலி தள்ளுவோம், குறை சொல்லும் போக்கெல்லாம் புலி தள்ளுவோம், முறையற்றார் வந்தால் பின் தள்ளுவோம், முறையற்றார் முன் வந்தால் பின் தள்ளுவோம், இரையாக்க நினைப்பார்க்கே இரையாகிடும், நரைத்தாலும் தளராமல் துணிவாடுவோம், துணிவாடுவோம், இனம் வாழ மொழி வாழ போராடுவோம், இருந்திங்கே கிடந்தேதான் தடுமாறிடோம், தடுமாறிடோம். மகிழ்ச்சி ஐயா, வாழ்க. நன்றி நன்றி, சிறப்பு. ஆனா நீங்க வந்து அவருடைய கருத்தை பாடி இருக்கிறீர்கள், சரிங்களா? அவரை பத்தி பாடல. ஐயா, ஒரு படைப்பு என்பது மற்றவர்களை படைக்க தூண்ட வேண்டும். அப்படி தூண்டியவன் தான் நம்முடைய கண்ணதாசன் அவர்கள். அதுவும் இந்த என்ற பாடலுடைய தாக்கம் தான் இது. எந்த பாட்டு? அந்த பறவை போல வாழ. சரி சரி, அந்த பாடலுடைய அமைந்தது. இப்படி படைப்பாக படைப்பு இவரை போல் எழுத வேண்டும் என்று தூண்டும்படியாக இருக்க வேண்டும். அதுதான் சிறந்த படைப்பாக இருக்கும். ஆகவே மற்றவர்களை அவர்களை தொடர்ந்து பின்பற்றுவோம், அவர் வழியில் நடைபெறுவோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, சிறப்பு சிறப்பு சிறப்பு, நன்றி, சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள். ஒரு எழுத்துமிக்க பாடலை பாடினீங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது, வாழ்த்துக்கள். அதாவது கண்ணதாசனுடைய அதே அந்த பறவை வச்சு எழுதுன்றது உண்மையில நான் வேற யாரையோ நான் கற்பனை பண்ணிட்டேன். அவர் யாரும் நான் இப்ப சொல்லலை, இருந்தாலும் சிறப்பு சிறப்பு. நான் எதிர்பார்த்தது வேற ஒருத்தர் நினைச்சேன். வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி நன்றிங்க ஐயா. அடுத்து இவங்க இருக்கிறீங்களா? சாந்தா குமாரி சுகுமாரன் இருக்கீங்களா? பார்த்தனே, சாந்தா குமாரி சுகுமாரன் இருக்கீங்களா? ஐயா வணக்கம், நான் இணைக்கிறேன். வாங்க வாங்கம்மா, வாங்கம்மா, வாங்க வாங்க, வாருங்கள், உங்கள் கவிதையை தாருங்கள், வாங்க. நன்றி ஐயா. நன்றி நன்றி, வாங்க வாங்க வாங்க. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கும் இந்த வாய்ப்பு கிடைத்ததற்காக இறைவனை வணங்கி நன்றி கூறுகிறேன். ஏன்னா ஆன்றோர் சான்றோர் நிறைந்த அவையில் எனக்கு தெரிந்ததை கருத்தா கவியா நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், தவறு இருந்தால் மன்னிக்க வேண்டும். சிறப்பு சிறப்பு, வாங்கம்மா, பரவாயில்ல, வாங்க, நாம எல்லாருமே இங்க கத்துக்கிறோம், வாங்க. ஆசிரியராக இருந்தாலும் தினம் தினம் என் குழந்தைகள்கிட்ட நான் மாணவியா தான் இருக்கிறேன் இன்னமும். பெருமை. உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். ஏன்னா இன்னைக்கு இருக்க மாணவர்களுடைய அறிவு வளர்ச்சி பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். இந்த தொழில்நுட்பத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும் நம்மளோட. நம்ம அந்த கைபேசியில இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அது மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த அறிவினுடைய விஸ்தாரம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து அதிகம். அவங்களுக்கு அந்த அதை போய் அடையக்கூடிய வழிகள் நிறைய இருக்குது. இவ இருக்குது ஒரு இணையத்தின் வழியா அவங்க நிறைய அறிவு வளர்த்துக்க முடியும். ஆமாங்க, நான் படித்திருந்தாலும் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வகுப்பறையில் என்னை ஆசிரியராக உருவாக்கியது என் குழந்தைகளை. சிறப்பு சிறப்பு சிறப்பு. நன்றி நன்றி ஐயா. அனைவரையும் வணங்கி நன்றி கூறி என் உரையை ஆரம்பிக்கிறேன். முறுக்கிய மீசை, நெற்றியிலே திலகம், முண்டாசு கவியின் பாட்டுக்கு மயங்கியே, அன்பின் சிகரம், இயற்கையின் சுவாசம், பரிதவிப்பில் குழந்தை, பார்ப்போரின் கவனம், கண்டவர் மிரள, புரிந்தவர் பழக, கனிந்தவர் கூடிட, உணர்ந்தவர் மயங்கிட, தமிழின் மீது தீரா காதல், தமிழ் கடலிலே விளைந்த அமிர்தமாய், விரல் முனையே பேனா முனையாய், வில்லின் அம்புகளாய் கிளர்ந்தெழுந்த வார்த்தைகள், கொட்டும் அருவியாய், பேசும் புயலாய், கொதிக்கும் நீராய், பாயும் வெள்ளமாய்,
கடலாய் கண்களிலே காட்டிய தீவிரம், கருத்தாய் எழுந்ததே செயலிலே வேகம். பாய்ந்து வரும் வேங்கையைப் போலவே, சீறி வந்திடும் சிங்கத்தைப் போலவே, நடுங்க வைக்கும் பாம்பைப் போலவே, விடுதலையின் வித்தாய் புரட்சி கவிகள் விழுந்து முளைத்ததே ஆழமாய் மனதிலே. சிங்கத்தின் முழக்கம் நெஞ்சம் பதறிட, சிட்டாய் பறந்தனவே பரங்கியர் கூட்டம். பாரினர் போற்றியே புகழ் மாலை சூட்டிட, பாவேந்தர் பாரதிதாசனாக உள்ளத்திலே மிளர்ந்தாரே. புதுவை குயிலின் மாபெரும் படைப்புகள் நாட்டுடைமையாக்கப்பட்டு பெருமை அடைந்ததே பாரதமே. நன்றி ஐயா. சிறப்பு சிறப்பு. இப்போ நீங்க ஆரம்பிக்கும் போது பாரதி சொன்ன மாதிரி இருந்தது, முடிக்கும் போது பாரதி கொஞ்சம் நான் கொஞ்சம் குழம்பிட்டேன். நீங்க பாரதிதாசனை பத்தி தான் உங்களுடைய பாடம். பாரதிதாசன், அதாவது பாரதிதாசனை காதலித்த நேசித்த மணிக்கம், பாரதியை நேசித்த பாரதிதாசனை பற்றிய பாடம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. ஏன்னா நீங்க தொடங்கும் போது முண்டாசு கவினா சரி பாரதியார்னு ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நீங்க போய் பாரதிதாசனை முடிச்சிருக்கீர்கள். மிகவும் சிறப்பு. ஏன்னா ஆமா, ஏன்னா பாரதிதாசனை பத்தி பேசணும்னா பாரதியாரை பேசாமல் பாரதிதாசனை பேச முடியாது. ஏன்னா அவரே அவருடைய மாணவன் ஏத்துக்கிட்டு இருக்கிறாரு. சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள். என்னன்னா சில நேரங்கள்ல பார்த்தா ஆசிரியர் மிஞ்சிய மாணவனா இருந்திருக்கிறார். சில இடத்துல பாத்தீங்கன்னா ஆசிரியர் மிஞ்சிய மாணவனா தான் இருந்திருக்கிறார். பெருமையும் கூட. அது அவருக்கு பெருமை, அவருக்கு பெருமைதான். ஆசிரியருக்கும் அதுவும் பெருமை. பெருமை. ஏன்னா உங்க ஆசிரியர் பணியில இருக்க உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது நிச்சயமா. ஏன்னா உங்களை தாண்டி ஒரு பெரிய பதவியில தான் மாணவர்களை பார்த்திருப்பீங்க நீங்க. உங்களுக்கு அது மாதிரி ஓடி வந்து அம்மா வணக்கம்னு சொல்றதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. ஆமா. வாழ்த்துக்கள். பாரதிதாசன், பாவேந்தர் பாரதிதாசனை பற்றிய சிறப்பான கவிதை வழங்கியதற்கு வாழ்த்துக்களும் நன்றிமா. ஐயா ஒரு சிறிய வேண்டுகோள். சொல்லுங்கம்மா. ஐயா இல்ல, நீங்க பேசும்போது இதுக்கு முன்னாடி உலக தமிழ் பண்பாடு நிறைய குழு இருக்கிற மாதிரி கேட்டீங்க, மகளிர் இருக்கா அப்படின்லாம். உன்னால் முடியும் பெண்ணேன்னு ஒரு மகளிர் குழு ஒண்ணு இருக்கு. இணைய லிங்க் அந்த கொஞ்சம் இணைச்சு விடுறேன் நானு. இல்லன்னா நாளைக்கு எனக்கு ஒரு ஒரு இது ஒண்ணு அனுப்புங்க, ஒரு குறுஞ்செய்தி இது மாதிரி அனுப்புங்க. உங்களை நான் மறந்துட்டேன். இல்லன்னா நான் இணைத்து விடுங்கள் ஐயா. சரிங்கம்மா சரிங்கம்மா, கிடைச்சிடறேன். நாளைக்கு கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு ஞாபகப்படுத்துங்க. நன்றி நன்றி நன்றி. கண்டிப்பா ஐயா. சரி, அடுத்து தம்பி அஜித்குமார். தம்பி அஜித்குமார் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். உன்னுடைய முடிஞ்சா உன்னுடைய காணொலிங்களா? இதோ இல்ல முடிஞ்சாதான், இல்லன்னா உங்களுக்கு ஐயா சரியா தெரியுதுங்களா? தெரியுது தெரியுது தெரியுது. உலக தமிழ் பண்பாடு ஐயா மரிய டெக்லஸ் ஐயா அவர்களுக்கும், கௌரவ தலைவர் தமிழ் மகன் பா இளங்கோ ஐயா அவர்களுக்கும், எனக்கு அக்காவாக திகழக்கூடிய, எப்போதுமே அவர்களின் அக்கா என்றுதான் அழைப்பேன், வெண்பா பாக்கியலட்சுமி அவர்களுக்கும், மற்றும் என் கவிதையை கேட்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று உலக எழுத்தறிவு தினம் என்று நாம் அறிய வேண்டும். அதாவது எழுத்துக்கள் தோன்றுவது, கற்பனையாக அமைவது போன்ற இடங்களிலெல்லாம் இந்த கவிதையானது அமையும். அந்த வகையில் ஒரு தமிழ் ஆசிரியராக நான் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதோ என்னுடைய கவிதைக்குள் செல்கிறேன். கவியே உமக்கு புகழாரம், அழகான கற்பனையில் கவியாக அமைந்து தினம் ஒரு தேவாரம் பாடி வந்தேன் சிவாலயத்தில் இருந்து. தினம் ஒரு திருப்பாவை பாடி வந்தேன்
திருமால் ஆலயத்தில் இருந்து தீட்டிய வெண்பாவெல்லாம் திகைக்கவே வைத்திங்கே கூட்டிய கற்பனைகள் குளிரவே சிலிர்த்து சீரில் ஊற்றிய கவிதை 2 வரிகளில் திருக்குறளில் பொது உடைமையை அமைத்து ஊட்டிய அணிகள் நெஞ்சை உலுக்கி போக மூச்சென இருந்தால் தானே முத்தமிழ் கூடும் வெண்பா. பெண்களுக்கென உதாரணமாக கவி படைத்த ஔவையே 3 எழுத்தில் அமைந்து பல சாதனையை செய்ய வைத்தவளே. 7 இசை நாடகத்தில் அமைந்து கவி தொடுத்தவளே. வீரத்தின் சிறப்பினை புறநானூற்றில் கவி பாடலாக கொடுத்தவளே. 2 மன உள்ளங்களை அகநானூற்றில் அமைத்தவளே. கல்வியின் சிறப்புகளை எழுத்துக்களாக ஓலை சுவடியில் இருந்தவளே. மரபு கவிதை வழியில் பாரதிக்கு சொற்களாக வந்தவளே. புது கவிதை வழியில் பாரதிதாசனுக்கு மகுடம் சூட்டியவளே. ஐகூவில் வாணிதாசனுக்கு வாழ்த்து மடல் அமைத்தவளே. நீதி வெண்பாவில் பெரியார்க்கு பேச்சை தொடுத்தவளே. புராண கதைகளை கம்பருக்கு இராமாயணமாக வரி வடிவில் வந்தவளே. கண்ணதாசனுக்கு மதுவிலே நல்ல கவிதையாய் கருத்தாய் இருந்தவளே. இயற்கையை போற்றுவதில் வரி வடிவில் நினைவில் வந்தவளே. பறவையை தூது விடுவதிலும் யானை போரை விளக்குவதிலும் கலிங்கத்து பரணியில் இருந்தவளே. கவியே உன்னை என் சொல்லி வாழ்த்துவேன். கவியே உன்னை வணங்குகிறேன், வாழ்த்தி புகழ்கிறேன். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய ஐயா அவர்களுக்கும் இந்த கவிதையை கேட்ட கவிஞர் பெருமக்களுக்கும் என் அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு தம்பி. தம்பி தம்பி கொஞ்சம் என்னன்னா கவியே உமக்கு புகழாரம்ன்றது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு கவிஞரை, உங்களுக்கு பிடித்த கவிஞரை பற்றிய ஒரு கவிதை, சரிங்களா? நீங்க வந்து தமிழுக்கு புகழாரம் சொல்ற மாதிரி தெரியுது இல்லையா? சரிங்கய்யா, சரிங்கய்யா. ஆமா, நீங்க சிறப்பா இருந்தது, கவிதை ரொம்ப சிறப்பா இருந்தது. எல்லாத்தையும் நீங்க கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே நீங்க வந்து சொல்லிட்டு வந்துட்டீங்க. பெரியாரை பத்தி சொன்னீங்க, கண்ணதாசனை சொன்னீங்க, இவருங்க ஔவையை பத்தி சொன்னீங்க, எல்லாரையும் சொல்லியிருக்கீங்க. என்னன்னா நம்மளுடைய தலைப்பை கொஞ்சம் உற்று நோக்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும், சரிங்களா அஜித்குமார்? சரியா? சரிங்கய்யா, சரிங்கய்யா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த முறை நான் திருத்திக் கொள்கிறேன். ஆமா, அது தலைப்பை விட்டு மாறி போவாது, அதுதான் நல்லது. சரிங்க, சரிங்களா? சரிங்கய்யா. வாழ்த்துக்கள், சரிங்கய்யா. வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா, மிக்க நன்றி. நன்றி, நன்றி. கவியொளி கலைச்செல்வி இருக்கீங்களா? இல்லை. திருமதி சாந்தகுமாரி சொல்லிட்டாங்க. பொன்ராஜ். கவியருவி பா சரவணன் இல்ல. முனைவர் கோ ரங்கநாதன் பாடித்தார் அவரு. முனைவர் கோ ரங்கநாதன் இல்லை. திருமதி மகேஸ்வரி படைக்கல. அஜித்குமார். அனிதா ராஜேந்திரன் இருக்கீங்களா? அனிதா ராஜேந்திரன், அனிதா ராஜேந்திரன் இல்ல. பாக்கியராஜ் இருக்கீங்களா? இல்ல. பாக்கியராஜ் இருக்கீங்களா? வெளியேறிட்டார். செந்தில்குமார், பாக்கியராஜ் இருக்கீங்களா? பாக்கியராஜ் இருக்கீங்களா? ஐயா கொஞ்சம் குரல் கொடுங்க. பாக்கியராஜ். திரு செந்தில்குமார். வணக்கம், வணக்கம். உங்களுடைய பொறுமைக்கும் அருமைக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாங்க, உங்களுடைய கவிதையை தாருங்கள். கடைசியாக இருக்கணும், அது கடைசியானது கிடையாது, சிறப்பானது. லாஸ்ட் பட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி உங்களுடைய சிறப்பான கவிதையை தாருங்கள். வாங்க. தங்களின் மேலான
ஆசிகளுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். என் அன்பு ஆளுமைகளே, உங்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தினுடைய நிறுவனர் செயலாளர் திருமதி வெண்பா பாக்கியலட்சுமி அம்மா அவர்களே, உலகத்தமிழ் பண்பாட்டு சங்கத்தினுடைய தலைவர் தற்போது நெறிய ஆளுகை செய்து கொண்டிருக்கும் ஐயா அவர்களே, தமிழ் மகன் பா இளங்கோ ஐயா கௌரவ தலைவர் அவர்களே, ஏனைய பொறுப்பாளர் பெருமக்களுக்கும் வணக்கங்கள். என்னுடைய எளியவனின் வேண்டுகோள் என்னவெனில், இதில் எல்லோரும் கலந்து கொள்ளுகிறீர்கள். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கக்கூடிய அவர் பெயர் சொல்வதற்கு எனக்கு தகுதி இல்லை என்றாலும் சொல்ல வேண்டிய கட்டாயம். மரிய டக்ளஸ் ஐயா அவர்கள் ஒரு ஓய்வு பெற்ற அரசு அலுவலர். அவர் இந்த நிகழ்ச்சியை ஒரு வார காலமாக திட்டமிட்டு எல்லோருடைய பெயரையும் இணைத்து அவ்வப்பொழுது செய்திகள் போட்டு நமக்கு நினைவூட்டி, பின்பு நாம் பேசும்பொழுது ஒவ்வொருவருடைய வார்த்தைகளையும் அவர்கள் செவியில் சேர்த்து ஆழ்ந்து உணர்ந்து பின்னூட்டம் கொடுத்து நம்ம எல்லாம் மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறார். அதே வேளையில் பேசி முடித்த ஒரு வார காலத்திற்குள், அதிகபட்சம் குறைந்தபட்சம் 2-3 தினங்களுக்குள் ஒரு நாள் முழுவதும் அமர்ந்து கணினியில் சான்றிதழ் தயார் செய்து புகைப்படத்துடன் வழங்கி வருகிறார்கள். அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை எல்லோரின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். என்றாலும் இவ்வளவு சிரத்தையோடு ஐயா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் கலந்து கொள்ளக்கூடிய கவிஞர்கள் வருகிறார்கள், வாசிக்கிறார்கள், சென்று விடுகிறார்கள். அடுத்த கவிஞர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் இல்லையோ அல்லது அடுத்த நிகழ்ச்சி இருக்கிறதோ என்று எனக்கு தெரியவில்லை. என்றாலும் எல்லோரும் பேசுகிறார்கள். அவர்கள் என்னதான் பேசுகிறார்கள் என்று கேட்டால் எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது எளியவனின் தாழ்மையான வேண்டுகோள். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய எல்லோரும் பெருந்திரளாக கலந்து கொள்ளுகின்றீர்கள். ஐயா அவர்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இருக்கிறார், கேட்டுக்கொண்டார். இன்றைய நிகழ்ச்சியில் கூட உலகத்தமிழ் பண்பாட்டு சங்கத்தோடு இணையுங்கள், இணைந்திருங்கள் என்று சொல்லுகிறார். தமிழுக்கு அணி சேர்க்க நினைக்கின்ற எல்லோரும் ஓரணியாக திரண்டு உலகத்தமிழ் பண்பாட்டு சங்கத்தினுடைய கரத்தை வலுப்படுத்தி தமிழை தழைத்தோங்க செய்ய அனைவரும் பாடுபட வேண்டுமாய் இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் தலைவர் ஐயா அவர்களின் சார்பாகவும், உலகத்தமிழ் பண்பாட்டு சங்கத்தினுடைய நிறுவனர் வெண்பா பாக்கியலட்சுமி அம்மா அவர்கள் சார்பாகவும், கௌரவ தலைவர் சார்பாகவும், ஏனைய பொறுப்பாளர்களின் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் எதிர்வரும் திங்களில் ஒரு சிறந்த நேரடி நிகழ்ச்சி இருக்கிறது. அதில் தங்களுடைய படைப்புகளை வழங்கி உலகத்தமிழ் பண்பாட்டு சங்கத்தினுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். உங்கள் அனைவரையும் மீள தாழ்மையோடு கேட்டுக்கொள்வது, பணி செய்ய நினைக்கும் அனைவரும் ஓரணியாய் திரண்டு கரம் கொடுப்போம், தமிழுக்கு வலு சேர்ப்போம். ஐயா கவிதைகள் போட்டுங்களா? ஐயா கவிதைக்கு போட்டுங்களா? போங்க. உங்களுடைய கவிதை வாசிங்கள். சிறப்பு. கேக்குதுங்களா ஐயா? சிறப்பா கேக்குது. நன்றிங்க ஐயா. நம்முடைய சிறப்பு தலைவருக்கு அடுத்தது உங்க கணீர் குரல் உங்களுக்கு தான் சிறப்பா இருக்குது. அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. நன்றிங்க ஐயா. காலத்தை வென்றவன் அடிமை சோகம் தீர்க்க தாகம் கொண்டு கவிதை யாகம் கண்டவரே. அடிமை சோகம் தீர்க்க தாகம் கொண்டு கவிதை யாகம் கண்டவரே. பட்டி தொட்டிகளில் எல்லாம் பாமரனையும் தட்டி எழுப்பியது உன் பாடல். பட்டி தொட்டிகளில் எல்லாம் பாமரனையும் தட்டி எழுப்பியது உன் பாடல் சுதந்திர தாகத்தை. வரிகளுக்கு உயிர் கொடுக்கும் உன்னத சக்தி படைத்தவரே. வரிகளுக்கு உயிர் கொடுக்கும் உன்னத சக்தி படைத்தவரே. யுகங்கள் கடந்தாலும் அகம் முழுதும் ஆட்கொண்டிருக்கும் தேசக்கவியே. யுகங்கள் கடந்தாலும் அகம் முழுதும் ஆட்கொண்டிருக்கும் தேசக்கவியே. என் உடலில் ஓடும் இறுதி சொட்டு குருதி உள்ளவரை உம்மை மறக்க முடியுமா? என் உடலில் ஓடும் இறுதி சொட்டு குருதி உள்ளவரை உன்னை மறக்க முடியுமா? சிந்துவின் தந்தையாய் செந்தமிழின் தேனியாய் மூட நம்பிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளியாய் திகழ்ந்தவரே. தேகப்பற்றை காட்டிலும் தேசப்பற்றை நேசித்தவரே. தேகப்பற்றை காட்டிலும் தேசப்பற்றை நேசித்தவரே. தமிழின் தலைமகனே வணங்குகிறேன். பாமரரும் படித்து உணரும் கவி படைத்து விதிகளுக்கு விடை கொடுத்தவரே.
பாமரரும் படித்துணரும் கவி படைத்து விதிகளுக்கு விடை கொடுத்தவரே. காட்டு தீ போல பாட்டு தீயை படர விட்டவரே. காட்டு தீ போல பாட்டு தீயை படர விட்டவரே. அடக்க நினைத்த ஆங்கிலேயர் சிறையில் அடைத்தாலும் சிறையில் அடைத்தாலும் விடாது கவி ஆயுதம் செய்தவரே. விடாது கவி ஆயுதம் செய்தவரே. வானமே இடிந்தாலும் அஞ்ச மாட்டோம் என நெஞ்சம் நிமிர்த்தி சொன்னவரே. வானமே இடிந்தாலும் அஞ்ச மாட்டோம் என நெஞ்சம் நிமிர்த்தி சொன்னவரே. நாதியற்ற உழவனின் விதியை மாற்ற நதிகளை இணைக்க வேண்டும் என நாடு கிடைக்கும் முன்னே நான் நிலம் செழிக்க பாடியவரே. நாதியற்ற உழவனின் விதியை மாற்ற நதிகளை இணைக்க வேண்டும் என நாடு கிடைக்கும் முன்னே நான் நிலம் செழிக்க பாடியவரே. தமிழையும் பாரதியையும் பிரித்து பார்க்க முடியுமோ? தமிழையும் பாரதியையும் பிரித்து பார்க்க முடியுமோ? உடலையும் உயிரையும் பிரிப்பது போல் ஆகாதோ? உடலையும் உயிரையும் பிரிப்பது போல் ஆகாதோ? இனியொரு விதி செய்வோம். மதங்களை கடந்து மனிதனை நேசிப்போம். சாதிகளுக்கு சமாதி கட்டுவோம். பாரதியின் கனவு கலைந்து போகாமல் இருக்க கரம் கொடுப்போம் வாருங்கள். சாதிகளுக்கு சமாதி கட்டுவோம். பாரதியின் கனவு கலைந்து போகாமல் இருக்க கரம் கொடுப்போம் வாருங்கள் தோழர்களே, வாருங்கள். நன்றி, வணக்கம். அருமை 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 அருமை. பாரதியை பற்றி நம்ம கவி பாட ஆரம்பித்தால் அந்த வீரமும் உணர்ச்சியும் தன்னாலே சேர்ந்து விடும் என்று நினைக்கிறேன். உங்களுடைய கம்பீர குரலில் அருமையான கவிதையில் பாரதியை பற்றி கேட்கும்போது உண்மையிலே எனக்கும் ஒரு உத்வேகம் பிறக்கிறது, ஒரு உற்சாகம் பிறக்கிறது. நதியை அதாவது அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று தான் சொல்ல வேண்டும். முன்கூட்டியே அனைத்தையும் கணித்தவர். நதியை இணைப்பதனால் நாடு செழிக்கும் என்பதை நாட்டு சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே பாடியவர். நிறைய விஷயங்களை முன்னையே அவர் சொல்லிட்டார். நிறைய விடயங்களை முன்னையே சொல்லிவிட்டார். அது சொன்னதெல்லாம் இப்பொழுது நாம் செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் பெண் உரிமையை பாடியவர், குழந்தைகளுக்காக பாடியவர், அனைத்து சமயங்களையும் பற்றி பாடியவர். அவர் இந்த மதம் அந்த மதம் என்று இல்லாமல் அனைத்து மதங்களையும் பாடியவர். லட்சிய புரட்சியை இங்கே பாடியவர். அவர் பாடாத, அவர் தொடாத துறையே இல்லை என்று சொல்லலாம். அது மாதிரி சிறப்பான ஒரு கவிஞர். அவருக்கான ஒரு அற்புதமான கவிதையை வழங்கிய நமது கடலூர் ஒருங்கிணைப்பாளர் திரு செந்தில்குமார் அவர்களுக்கு பாராட்டும் வாழ்த்துக்களும். நன்றி நன்றி செந்தில், நன்றி. நன்றி ஐயா, நன்றி 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 ஐயா. வணக்கம் ஐயா, சந்தாலட்சுமி இணைப்பில் இருக்கின்றேன். சொல்லுங்கம்மா. நீங்க வெளியில ஒரு வேலை இருந்துச்சுங்க, அதனாலதான் பதிவு போடல. ஆனா வந்துட்டீங்களா? சரி சரி, வாங்க வாங்க, உங்களுடைய கவிதை தாருங்கள், வாருங்கள். மிக்க நன்றிங்க. உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் அனைத்து தமிழ் நேசங்களுக்கும் எந்த வணக்கம். நிகழ்வு ஒருங்கிணைப்பாளர் மரிய டக்ளஸ் ஐயா அவர்களுக்கு எந்த இனிய தமிழ் வணக்கத்தை தனியே விரித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்றைய நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மாங்குடி மருதனார். மதுரையின் ஒரு நாள் நிகழ்வை காவியமாக்கினாய். 2000 வருட பழமையை என்றும் இதயத்தில் நிற்கும் வண்ணம் எழுத்தோவியம் ஆக்கினாய். மக்கள் காப்பியமாகவே மதுரை காஞ்சி உருவானது. 782 வரிகள், 10 பாட்டின் நீண்ட நெடும்பாடல். உன் கற்பனை வளத்தில் வைகை நதியானது. மாங்குடி மருதன் தலைவனாக புலவர் பாடாது வரைகையின் நிலைவரை என தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியனே உனக்காக சூளுரைத்தான் என்றால் உன் தமிழின் ஆளுமைதான் என்னவோ. ஆட்சியை மாற்றினாய் தமிழால், கெடுக நின் அவலம் கேட்டிசின் வாலி என உரிமையோடு குரல் கொடுத்த மக்களின் நேசரே மாங்குடி மருதனாரே. உளவே அடிப்படையானது என்பதால் மருதத்திணையை முதன்மையாக்கினாய் உந்தன் பாடல்களில். மனைதோறும் சென்று விற்கும் வணிகம், களங்களில் வந்த வணிகம், பலபுல் குரல் ஒளி ஓசைகளின் இயக்கமாக தூங்கா நகரினை எடுத்து தூரிகையில் வடித்தாய். மன்னனின் வெற்றியும் வீரமும் மக்களுக்கும் மண்ணுக்குமாகவே என்பதை மதுரை தமிழில் மாண்புற கூறினாய். யாமங்கள் தோறும் நடக்கின்ற நிகழ்வுகள் இன்றும் மாறவில்லை மாங்குடியாரே. யானைக்கல்லும் சிம்மக்கல்லும் உந்தன் பாடல் வரிகளின் பதிவுகளாக இன்றும் இயங்குகின்றன கண்டு வியக்கின்றேன். சிறுவணிக பெண்களின் அடைக்கல நகரமாக 1000 ஆண்டு காலமாக
அங்கேற்கண்ணி பூமி திகழ்வதைக் கண்டு வியக்கின்றேன். கீழடி சொந்தமே, தாய்மடி பந்தமே, மதுரை இருக்கும் வரையும் மாங்குடி மருதனாரின் புகழும் தமிழோடும் மணக்கும். மதுரை மல்லியாய் மறிக்கொழுந்தாக. நன்றி. சிறப்பு சிறப்புமா. அதாவது ஒரு யாருமே சொல்லாத ஒரு புதிய ஒரு செய்தியை சொல்லியிருக்கீங்க. மதுரை காஞ்சியை எழுதியவர் மாங்குடி மருதனார் அப்படிங்களா? ஆமாங்கய்யா. அந்த மருதை மதுரை காஞ்சி சார்ந்தவர், நம்ம அடிப்படையில உழவு தொழிலை சார்ந்தவர். அதனாலதான் மருத திணையை முதல்ல எடுத்து சொல்லியிருப்பாரு. ஓஹோ, சரி 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 சரி. அதான் நாடனும் பேர் கட காடாகி எரிந்து பறந்து ஊட்டிய முதல்ல வயக்காட்டை தான் அழிப்பாங்களாம். அது அந்த குடும்பம் இருக்கக்கூடாது போருனால அப்படின்னு சொல்லுவாரு. ஓஹோ, சரி சரி சரி. மதுரை காஞ்சி வந்து சிற்றிலக்கியத்துல வருதுங்களா? இல்ல சார், சங்க இலக்கியம் 10 பாட்டுல மிகப்பெரிய பாடல். சங்க 10 பாட்டுல எதுல வருது அது? 10 பாட்டுல மீன் 10 பாட்டு நூல்கள்ல வருதுங்கய்யா. 10 பாட்டுல சரிங்க சரி சரி. 782 வரிகள். 782 வரிகள் 10 பாடல்கள்ல வருது. சரி சரி சரி. அப்பயே அந்த சிம்மக்கல் யானைக்கல்ன்றது அப்பயே இருந்ததுங்களா? அது அப்ப சங்க காலத்துல இருந்ததா இப்பயே இருக்குது மதுரை? ஆமாங்கய்யா, அது ஆரம்பத்துல இருக்குதுங்க. சரி சரி சரி, சிறப்பு. ஏன்னா மதுரையை பற்றிய சொல்லணும்னா எல்லா மதுரைக்காரங்கள்ட்ட நிறைய கேட்டிருக்கிறேன் நான். அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. அந்த கற்பனையோட மதுரையை போய் பார்த்தாலும் அந்த கற்பனை இருக்குது. தூங்கா நகரம் அந்த மாதிரியான அந்த நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, அந்த வணிகத்தை பத்தி எல்லாம் சொன்னீங்க. வணிகத்தினுடைய வகைகளை பத்தி எல்லாம் 2-3 வகை சொன்னீங்கல்ல. அந்த அந்த சிறப்பு வாய்ந்த இடங்கள் எதுன்னு கேட்டா சொல்றாங்களே. இப்ப அந்த சிம்மக்கல் யானைக்கல் எல்லாம் இன்னும் இருக்குதுன்னும் போது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்குது. அதே மாதிரிதான் சொன்னாங்க, சில ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஒரு ஊர்ல வந்து கண்ணகியும் இவர் கோவலனும் போகும்போது ஒரு வீட்டுல தங்கி இருந்தாங்க. அந்த இடம் இதுதான்ற மாதிரி சொன்னதா இருக்குது. அது கூட மதுரை பக்கம் தான் நினைக்கிறேன். அந்த ஊரு அத பத்தி நான் படிச்சேன். கீழடி அவங்க நடந்து வந்த பாதையை வச்சுதான் தோன்றுனாங்க. யாராக இங்க புத்தகத்தை மையமா வச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த அவங்க நடந்து வந்த பாதையை வந்து இதுவாதான் வச்சுட்டு ரெஃபரன்ஸா வச்சுதான் அந்த ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அவர் பெரிய ரைட்டர், வரலாற்று ஆசிரியர். சரிங்க சரி. நீங்க அது படிச்சு பாத்தீங்கன்னா அப்படி அழகா ஒரு திரைப்படம் மாதிரியே இருக்கும் மதுரை காஞ்சி. நான் அது தனியா ஒரு புத்தகமா எழுதியிருக்கீங்க, மாங்குடியாரின் மதுரை. அப்படியா? சரி 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 சரி. முடிஞ்சா இருக்குதுங்களா? அது பதிப்புல இருக்கா? இல்ல, பதிப்புல இருக்குங்க, விரைவில் வெளிவரும். ஓஹோ, இப்ப இன்னும் வெளியிடல? வெளியிடல, முடிச்சிருக்கேன். அப்படிங்களா? சிறப்பு சிறப்பு. மதுரை காஞ்சியை படிக்கணும். படிச்சாதான் இதுக்கெல்லாம் சொல்ல முடியும். ரொம்ப சிறப்பான ஒரு செய்தியோடு, வரலாற்று செய்தியோடு ஒரு கவிஞரை பற்றி, ஒரு புலவரை பற்றிய ஒரு அற்புதமான ஒரு பாடலை தந்திருக்கிறீங்க. நிறைய விஷயம், நிறைய செய்திகளை இங்க வந்து நான் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக வாழ்த்துக்கள்மா. எப்ப மதுரை பத்தி பேசுனா நிறைய இருக்குது. வாழ்த்துக்கள்மா. நன்றி. பாக்கியராஜா ஐயா வணக்கங்க ஐயா. இந்த கோவலன் கண்ணகி வந்து தங்கிட்டு போன இடம் கொடும்பாளூர் சத்திரங்க ஐயா. மூவர் கோயில் சொல்லிட்டு இன்னும் இருக்குங்க ஐயா. என்னங்க என்ன ஊர் இது? கொடும்பாளூர் சத்திரம் அருகில் கொடும்பாளூர் சத்திரம் அருகில வந்து சேர சோழ பாண்டியர் மூவருமே எழுப்பித்த கோயில்ல தான் தங்கி போனதாக வரலாறு சொல்லுதுங்க ஐயா. சரிங்க சரிங்க. விராலிமலைக்கு அடுத்து இருக்கக்கூடியதுங்க. எந்த இடத்துல இருக்குது? இப்ப எங்க இருக்குது அது அந்த இடம்? எந்த ஊர்ல இருக்குங்க ஐயா? இல்ல பெரிய ஊர் ஏதாவது பக்கத்துல, பெரிய ஊர் ஏதாவது பக்கத்துல சொல்லுங்க. விராலிமலை பக்கத்துலங்க ஐயா. விராலிமலைனா எந்த மாவட்டம் அது? ஐயா என்னங்க? புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டம், திருச்சிக்கு பக்கத்துல வருங்கய்யா. விராலிமலை முருகர் அருணகிரிநாதருக்கு முருகன் அருளிய தலம். சரி சரி. விராலிமலை. சரி சரிங்க. அதுக்கு பக்கத்துல வராங்க. ஆமாங்க. இந்து அறநிலைத்துறையால பாதுகாத்துட்டு வர்றாங்க ஐயா. கண்காட்சி மாதிரி இருக்குங்க ஐயா. அப்படிங்களா? சரி சரி. அதெல்லாம் பாருங்க. அதுல உள்ள சிலைகள் எல்லாமே வந்து புதுக்கோட்டை மாவட்டம் மியூசியத்துல இருக்குங்க ஐயா. அப்படிங்களா? சிறப்பு ஐயா. நீங்க பாக்கியராஜ் அந்த பெம்மல், இந்த இது பெம்மல் இது
திருச்சி தானே நீங்க? அந்த பாக்கியராஜா நீங்க வேறையா? முதல்ல நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டீங்கல்ல, அந்த பாக்கியராஜ் தானே? நான் இந்த நிகழ்வுக்கு புது. ஓ சரி சரி சரி. ஏன்னா அந்த புகைப்படத்தை பார்த்தா வேற மாதிரி இருக்குது. ஏன்னா பாக்கியராஜன் ஒருத்தர் திருச்சிக்காரர் ஒருத்தர் கலந்துக்கிட்டாரு. இந்த பிஎம்எல்ல ஏதோ ஒன்று நிறுவனத்தை சேர்ந்தவர். சரி சரி. நீங்க எதுவும் கவிதை வாசிக்கிறீங்களா? நான் வாசிக்கிறேங்க ஐயா. வாசிக்கிறீங்களா? வாங்க வாங்க வாசிங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய இது வீடியோ ஒளி தாங்கியே நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். முடியுமா? ஐயா வாசிக்கலாங்களா? இந்த வீடியோ ஆன் பண்ணிக்க முடியுமா பாருங்க. வீடியோ என் செல்லுல ட்ரை பண்ணேன், அது செட்டிங் போகுது, சரியா வர மாட்டேங்குது. நல்லது நல்லது, வாசிங்க, பரவாயில்ல வாசிங்க. எழுத்துக்களை விதைகளாக இதயங்களில் தூவி செழித்து வளர்வது ஒரு தனி மனிதன் மட்டுமல்ல, ஒரு சமுதாயமே என்று வரிகளை நமக்கு எடுத்துரைத்த கவிஞர் மு. மேத்தா அவர்களில் நினைவாக ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய இருபாலர் பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களுடன் உங்கள் பாக்கியராஜ். அருந்தமிழ் பாவை அவ்வை மூதாட்டிக்கு அற்புத கவிதை. அருந்தமிழ் பாவை அவ்வை மூதாட்டிக்கு அற்புத கவிதை. கடைச்சங்க காலத்தில் கண்டெடுத்த முத்து. கடைச்சங்க காலத்தில் கண்டெடுத்த முத்து. கவியாற்றலால் புகழ்பெற்ற காவிய கவிஞர். கவியாற்றலால் புகழ்பெற்ற காவிய கவிஞர். அறிவாற்றலாலும் அற்புதமாக வாய்க்க பெற்றவர். அறிவாற்றலாலும் அற்புதமாக வாய்க்க பெற்றவர். முத்தமிழை அறிந்து ஓதிய அறிவின் சுடர். முத்தமிழை அறிந்து ஓதிய அறிவின் சுடர். சங்க காலத்தில் புராணத்தை பாடிய புரட்சி பறவை. சங்க காலத்தில் புராணத்தை பாடிய புரட்சி பறவை. பாமர மக்களின் பண்பாட்டை பாடித் திரிந்த பாசப்பறவை. பாமர மக்களின் பண்பாட்டை பாடித் திரிந்த பாசப்பறவை. அவ்வே என்று பிறமொழிகளில் அழைக்க பாட்டி, கிழவி, அன்னை, அவ்வை என்று அன்பு தமிழிலும் அழைத்தனர் ஆன்றோர். அவ்வே என்று பிறமொழிகளிலும் அழைக்க பாட்டி, கிழவி, அன்னை, அவ்வை என்று அன்பு தமிழிலும் அழைத்தனர் ஆன்றோர். அறிவின் புலத்தால் தமிழ் மகள் என்று அழைத்தார் பாரதி. அறிவின் புலத்தால் தமிழ் மகள் என்று அழைத்தார் பாரதி. அவ்வை பாடியன புறம் 33, அகம் 26, ஆகமொத்தம் 59 பாடல்கள் பாடிய புலமை கடவுள். அவ்வை பாடியன புறம் 33, அகம் 26, ஆகமொத்தம் 59 பாடல்கள் பாடிய புலமை கடவுள். களம் பாடிய கவி அரசி, மறவரை புகழ்ந்த மறத்தி. களம் பாடிய கவியரசி, மறவரை புகழ்ந்த மறத்தி. அதியனுக்காக தொண்டைமானிடம் தூது சென்ற அன்னப்பறவை. அதியமானுக்காக தொண்டைமானிடம் தூது சென்ற அன்னப்பறவை. விநாயகர் அகவல் பாடிய வீர தமிழச்சி. விநாயகர் அகவல் பாடிய வீர தமிழச்சி. அகிலம் முழுவதும் ஆத்திச்சூடியை வளர்த்திட்ட அன்னை. அகிலம் முழுவதும் ஆத்திச்சூடியை வளர்த்திட்ட அன்னை. மூதுரையில் முத்தான கருத்துக்களை பதிந்து நல்வழியில் நல்ல வாழ்க்கை தத்துவத்தை அமைத்து கொன்றை வேந்தனில் கொத்தான வாய்மையை சொல்லி நீதியை நித்திரையின்றி விழிகாட்டிய முத்துரை மூதாட்டி. மூதுரையில் முத்தாக கருத்துக்களை பதிந்து நல்வழியில் நல்ல வாழ்க்கை தத்துவத்தை அமைத்து கொன்றை வேந்தனில் கொத்தான வாய்மொழியை சொல்லி நீதியை நித்திரையின்றி விழித்திட்ட முத்திரை மூதாட்டி. 12ஆம் நூற்றாண்டின் கபிலர் பரனுடன் வாழ்ந்திட்ட பன்முக கவிஞர். 12ஆம் நூற்றாண்டில் கபிலர் பரணருடன் வாழ்ந்திட்ட பன்முக கவிஞர். சிற்றிலக்கியத்தில் சீர்மிக சிந்தனையில் பந்தரன் அந்தாதி இயற்றிய பன்னிசை புலவர். சிற்றிலக்கியத்தில் சீர்மிக சிந்தனையில் பந்தரன் அந்தாதி இயற்றிய பன்னிசை புலவர். அவ்வை பலர் இருந்தனர் என்று ஆய்வுகள் எடுத்துரைக்க அவ்வை பலர் இருந்தனர் என்று ஆய்வுகள் எடுத்துரைக்க அன்னை என்று அன்பு தரத்தால் அவ்வையின் நூல்வழி. அன்னை என்று அன்பு தரத்தால் அவ்வையின் நூல்வழி அகிலம் போற்றுவோம். அன்னை என்று அன்பு தரத்தால் அவ்வையின் நூல்வழி அகிலம் போற்றுவோம். வாழ்க பாரதம், வளர்க அவ்வையின் புகழ்வரிகள். வாழ்க பாரதம்,
வளர்க அவ்வையின் புகழ்வரிகள். வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சிறப்பு சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் திரு பாக்கியராஜ். நீங்க எங்க இருக்கீங்க? பாரதிதாசன் யூனிவர்சிட்டி அருகில பாரதிதாசன் பல்கலைக்கழக அருகில ஆவூர் புதுப்பட்டிங்கிற புதுக்கோட்டை மாவட்டங்க ஐயா. சரி சரி. தற்பொழுது பணி வந்து ஜே பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி அம்மாப்பேட்டை அருகில் உள்ள கல்லூரியில தமிழ் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன் ஐயா. 10 ஆண்டுகள் பள்ளியில் அனுபவம் பெற்று, ஓராண்டு கலையறிவியல் கல்லூரியில் அனுபவம் பெற்று இப்ப தொழில்நுட்ப கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் ஐயா. சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள். உங்களுடைய எண்ணம் வந்து என்னுடைய எண்ணம் தெரியுமா உங்களுக்கு? இப்ப இந்த இதுல வாட்ஸ்அப் குரூப்ல இருக்குதானங்கய்யா? ஆமா ஆமா. சரி சரி. நீங்க இருக்கிறீங்களா அந்த இதுல இருக்கீங்களா? உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் 5ல இருக்கீங்களா? 5ல இருக்கீங்களா? இருக்குங்கய்யா. நான் நேத்து பார்த்தேங்கய்யா. காலைல இருந்து எழுதிட்டு இருந்தேன். சரி சரி சரி. என்னால முடிஞ்சது. தொடர்ந்து இணைந்திருங்கள். உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தோடு இணைந்திருங்கள். உங்களுடைய தமிழ் கவிதை ரொம்ப சிறப்பா இருந்தது. தொடர்ந்து எங்களோட பயணியுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. நன்றிங்கய்யா. சிறப்பு. வேற யாராவது விட்டு போயிருக்குதா? யாராவது பெயர் விட்டு போயிருக்குதா? இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயா மோகன சுந்தரம் ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. நான் கவனிக்கிறதுக்காக வந்தேங்க. வாசகரா வந்திருக்கேங்க ஐயா. வாசகரா வந்திருக்கீங்களா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கொஞ்சம் நேரம் ஒதுக்க முடிய மாட்டேங்குதுங்க ஐயா. சரி சரி சரி. ஆமா, உங்களுடைய பணியில கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். வாழ்த்துக்கள். உங்களோட ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. கல்வி பணியில இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். வேணா முடிச்சிட்டோம், நிகழ்ச்சியை முடிச்சிட்டோம். நேர மேலாண்மை கொஞ்சம் இந்த நிகழ்ச்சியில கடைபிடிக்கல, அதனாலதான் 8 மணி ஆயிடுச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. அது முக்கியம் தானுங்க ஐயா. ஆமா ஆமா. ஏன்னா மத்தவங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு. ஐயா ஒருவர் பேசுவதை கேட்டா கூட மகிழ்ச்சியா தான் இருக்குங்கிற எண்ணத்துல உள்ள வந்தங்க ஐயா. வேற ஒண்ணு. சரி சரி. எல்லாம் பேசி முடிச்சாச்சு. வேற யாராவது உங்களுடைய கருத்தை சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லலாம். ஐயா அடியே சொல்லலாம் ஐயா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. இந்த இணைய வழியின் மூலமாக கவிகளோ அதே மாதிரி நம்ம பேச்சு சொற்பொழிகளோ கேட்டு மகிழ்வதில் மிக்க ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது ஐயா. இதுபோல மாதம் நீங்கள் தொடர்ந்து நடத்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. உண்மையில என்னன்னா நம்ம மாதம் நடத்தல, 3 வாரத்துக்கு ஒரு முறை. 3 வாரம். சரி ஐயா. 3 வாரத்துக்கு ஒரு முறை. அதான் நீங்க தொடக்கத்துல இருந்து சிறப்பா கவனிச்சுட்டு வரீங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் உங்களோட கனிவான பேச்சும் நெறிய ஆளுமையும் இதில் கலந்துள்ளமையால் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வேற யாராவது உங்க கருத்து கூற விரும்புறீங்களா? ஐயா வணக்கமுங்க ஐயா. தங்கள் நிகழ்வுகளால நாங்க நிறைய மேற்கொண்டு நிறைய எங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டு வரோம். தலைப்புகளை நாங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு அச்சம் இருக்கும் போதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு அழகாக தலைப்புகளை கொடுத்து எங்களை ஊக்குவிக்கிறீர்கள். அதற்கு நான் உலக தமிழ் பண்பாட்டு சங்க அத்தனை நல்லுறங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. உண்மையில் எல்லாமே அருமையாக இருக்கிறது ஐயா. மன்னித்து அருளவும், இன்று எனக்கு கால நேரம் இல்லாத கடமையால் கான்வகேஷன் டியூட்டி நடந்துட்டு இருந்ததால் கவி எல்லோருக்கும் எழுதிவிட்டு மன்னித்து அருளுங்க. நாளை நான் திருத்திக் கொள்கிறேன் ஐயா. சிறப்பு. பரவாயில்ல. வாழ்த்துக்கள். ஐயா பொன்ராஜ் பேசலாமா? ஐயா பேசுங்க ஐயா. கவியரங்கம் மிக சிறப்பாக அமைந்தது கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இது போன்ற நிகழ்ச்சிகளில் மற்ற கவிஞர்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கவிஞர் முனைவர் அமரேசனுடைய பேச்சாற்றல் மிக சிறப்பாக இருந்தது என்ற நண்பர் என்ற ரீதியில் கூறிக்கொள்கிறேன். ஏனால் மற்றவர்களை பற்றி நான் இப்போ கூறலை, ஒன்லி நண்பர் என்ற முறையில்
அமரேசன் அவர்களை நான் பாராட்டுகிறேன். ஐயா, விராலிமலை பற்றி கேட்டிருந்தீர்கள். விராலிமலை மதுரையிலிருந்து திருச்சிக்கு வரும் வழியில் கிட்டத்தட்ட திருச்சி அருகிலேயே இருக்கிறது என்று கூறலாம். மலை சிறிய மலை என்றாலும் படிக்கட்டுகள் உள்ளன, வாகனங்களும் செல்லலாம். விராலிமலை முருகன் கோயில் மிக ஃபேமஸாக கருதப்படுகிறது. அடுத்தாற்போல் கலைஞர் படைக்கல பாவலர் பாடிய கவிதையில் கலைஞரை நான் நினைத்திருந்தேன், ஆனால் இறுதியாக கண்ணதாசன் என்று அவர் குறிப்பிட்டார். அதுபோன்று சாந்தகௌமாரி என்று நினைக்கிறேன், பாரதியார் என்று நான் நினைத்தேன், அது பாரதிதாசன் என்று குறிப்பிட்டார். இதே செய்தியை தாங்களும் பதிவு செய்திருந்தது நம் இருவருக்கும் ஒரு ஒற்றுமை உள்ளது என்பதை சுட்டிக்காட்டுகிறது அல்லவா? இது போன்ற நிகழ்ச்சிகள் நீங்கள் மேன்மேலும் நடத்துவதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும். ஐயாவுக்கு ஒரு சிறிய விண்ணப்பம். பொதுவாக தமிழில் இலக்கண பிழைகள் அனைவருக்கும் வருவதுண்டு. இந்த குறையை என்னதான் படித்திருந்தாலும் இந்த குறையை நிவர்த்தி செய்வதற்கு நாம் அனைவரும் ஒரு வழி செய்ய வேண்டும். நன்கு இலக்கணம் பிழை என்று தெரிந்திருந்தும் பழக்க வழக்கத்தின் காரணமாக தவறுகளை எழுதி கொண்டே இருக்கிறோம். இதனை தடுப்பதற்கு தாங்கள் கவி அரங்கத்தின் ஒரு பகுதியாக கவிஞர்களை இலக்கண குறிப்புகள் பற்றிய குறிப்புகள் அவ்வப்போது கொடுக்குமாறு ஏற்பாடு செய்தால் மிக அருமையாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம். நன்றி நன்றி. சிறப்பு சிறப்பு. செந்தில் செந்தில் ஐயா வணக்கம் ஐயா. முடிச்சுக்கலாங்களா ஐயா? முடிச்சிடலாங்க ஐயா, முடிச்சுக்கலாம். உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் 132வது இணைய வழி நிகழ்வான கவியே உனக்கு புகழாரம் என்ற புதுமான ஒரு கவியரங்கில் இணைந்து கவி பாடிய கவிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்பவும் மனதிற்கு இனிமையாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ரொம்ப சிறப்பான ஒரு கவியரங்கமாக இது அமைந்தது. பெருமகிழ்ச்சி. நண்பர்களும் இணைந்திருந்தார்கள். அவர்களை பற்றி பேசணும்னு நினைக்கும் போது அவங்க வெளியேறிவிட்டார்கள். நமது இவர் கணேசன் வந்திருந்தாரு. கணேசன் தெரியுதுங்களா? சயின்டிஸ்ட் ஆர் கணேசன். இவர் எம்பிடில தெரியுதா அமரேசன்? அவர் வந்திருந்தாரு. வேற ஒருத்தவங்க கணேசன் ஒரு பேர்ல இன்னொருத்தவங்க இணைஞ்சிருந்தாங்க. அவங்க யாருன்னு தெரியல. அவங்க கணேசன் புலவர்னு நான் பேசணும்ல, என் கிளாஸ்மேட். அவரு ரொம்ப நேரம் லைன்ல இருந்தாங்க. அவங்க தானே அது. அதுக்கப்புறம் அவரு உடல்நிலை சரியில்லாம இருக்க படுத்த நிலையே இருந்து முகத்தை காட்டினார். பார்த்தேன். அவங்ககிட்ட பேசிருக்கலாம். நன்றிங்கய்யா, அனைவருக்கும் நன்றி. இணைந்த அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி முடியும் இவ்வளவு நேரம் வரை இணைந்து நமக்கு ஆதரவு அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.